ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்மை உண்டாக்கிட்ட நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த மிகுந்த நாமத்தினாலும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிய நாமத்தினாலும் கிருபையோடு கூடிய சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகி பெருக கடவுது என்ற அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கடந்த நாட்கள் முழுவதுமாக நம் யாவரையும் கண்ணின் மணியாய் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி இந்த ஒரு ஞாயிறு ஆராதனையிலும் கூட நாம் யாவரும் ஒரு குடும்பமாக ஒரு சமூகமாக பங்கெடுப்பதற்கு தேவன் பாராட்டிட்ட இந்த அருமையான கிருபைக்காக, ஸ்லாக்கியங்களுக்காக, ஜீவனுக்காக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மூலமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்ளலாம். இன்றைய நாளிலும் உங்கள் யாவரையும் முகமுகமாக பார்ப்பதற்கு தேவன் கொடுத்துட்ட இந்த ஜீவனுக்காக கூட பிதாவாகிய தேவனுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை கூட நான் ஏறெடுத்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அடியனுடைய அன்பின் வாழ்த்துக்களோடு அடியன் சார்ந்திருக்கக்கூடிய திருச்சி சபையினுடைய அங்கங்கள் ஒவ்வொருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு ஊழியங்கள் மற்றும் ஊழியர்களின் அவசியம் அல்லது முக்கியத்துவம். ஊழியங்கள் மற்றும் ஊழியர்களினுடைய அவசியம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்தியத்தை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். சகோதர சகோதரிகளே, தேர்தல் சம்பந்தப்பட்ட காலகட்டம் நமக்கு இது புதிதான ஒரு காரியம் அல்ல. ஏற்கனவே அநேக முறை எலெக்ஷன் நடந்து அந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் யாவரும் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று நாம் நம்புகிறோம். சகோதர சகோதரிகளே, அந்த வண்ணமாக இந்த வருடத்திற்கு தேவையான ஊழியக்காரர்களை உங்கள் மத்தியிலே தெரிவு செய்வதற்கு இந்த ஒரு முயற்சி பிரயாசங்களை ஏறெடுத்திருக்கக்கூடிய இந்த சபையை கூட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஊழியங்கள் மற்றும் ஊழியர்களுடைய அவசியம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக இப்பொழுது நாம் கண்டினியூ பண்ணலாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய எண்ணம் முழுமையாக எப்படி இருக்குது அப்படின்னா, சபையை குறித்ததான எண்ணம், சபையினுடைய அமைப்பை குறித்ததான எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சபையை உண்டாக்கினார், ஆரம்பித்து வைத்தார். அப்படி ஆரம்பித்து வைத்திட்டு ஆண்டவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டார், முழுமையாக்காமல் விட்டுட்டு போயிட்டார், பாதியிலே விட்டுட்டு போயிட்டார் நம்முடைய ஆண்டவர். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய கடமை யார் இடத்துல இருக்குன்னா, கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒவ்வொரு இடத்துல கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ தேவனுடைய ஜனங்களாக கிறிஸ்தவர்களாக காணப்படக்கூடியவர்கள் மத்தியில் இதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய, முழுமையாக்க வேண்டிய வேலையை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறதுனால ஒவ்வொருவரும் இதில் சொந்த ஞானத்தை பயன்படுத்தி அதை முழுமை பெற வைக்கணும் அப்படின்றது அவர்களுடைய எண்ணமாக காணப்படுது. சகோதர சகோதரிகளே, ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, ஃபினிஷிங் கூட நல்லா இருக்கும், அதை நன்மையாக ஆக்கக்கூடிய முடிவு கிறிஸ்தவர்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதை சரியான முறையில் வழி நடத்துவதற்கு, அதற்கான சட்டத்திட்டங்களை இயற்றி அதை லீட் பண்ணுறதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருவருடைய சொந்த ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிதான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கக்கூடிய கிறிஸ்தவர்களில் அநேக மனிதர்கள், அநேக போதகர்கள் தங்களுடைய சபையை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய நிலைமை அங்கே காணப்படுது. ஒன்று லிமிட்டடாக சில கண்டிப்புகள், அல்லது உச்சபட்சமாக சில காரியங்களை இயற்றி அவங்க வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, ரொம்ப கண்டிப்பான முறையில். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படி வழிநடத்தக்கூடிய அந்த மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த சபையை வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புல நான் கரெக்டாக செய்து கொண்டு இருக்கிறதுனால தேவனுடைய சபையில், அதாவது நான் சார்ந்திருக்கக்கூடிய, நான் வழிநடத்தக்கூடிய சபை, நான் வழி நடத்தக்கூடிய மெத்தடு தான் கரெக்ட். இதை ஒவ்வொரு டெனாமினேஷனும் தாங்கள் செய்வது தான் சரி, தாங்கள் இயற்றக்கூடியது தான் கரெக்டான சட்டம் என்று நினைத்து கொண்டு ஆளுகை செய்யக்கூடிய விதம் அது மேன்மையானது, நாங்கள் ஆளுகை செய்யக்கூடிய விதம் மேன்மையானது, சரியானது. மற்றவர்கள் தான், மற்ற ஐக்கியங்கள், பிற டெனாமினேஷன்ஸ் அவங்க தான் தவறான முறையில் சபைகளை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சபை வேதத்தின்படி, சத்தியத்தின்படி, தேவனுடைய விருப்பப்படி வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரும் நம்பக்கூடிய வகையில் அவர்களுடைய எண்ணங்கள் காணப்படுது. சகோதர சகோதரிகளே, ஏதாவது ஒரு சபை ஐக்கியத்தில் இருக்கக்கூடியவர்கள், சார்ந்திருக்கக்கூடியவர்களையோ அல்லது அந்த போதகர்களையோ நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன், நீங்கள் பண்ணுறது கரெக்டா அப்படின்னு. நாங்கள் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படி தான் சொல்லுவோம். யாருமே தங்களுடைய சபை ஐக்கியத்தை அங்கே விட்டு கொடுக்கறது இல்லை. சகோதர சகோதரிகளே, ஸோ இவர்களுடைய எண்ணங்கள் முதலாவது
சரியானதா? ஆண்டவர் உருவாக்கிட்ட சபையை, அந்த சபை அமைப்பை முழுமையாக்காமல் ஒருவேளை விட்டுட்டு போனது உண்மையா என்று பார்த்தோம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, தேவன் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி புது சிருஷ்டியை தீர்மானித்திருக்கிறார். தன்னுடைய தெய்வீக திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பங்காக தன்னுடைய சொந்த ஜனங்கள் தேவனுடைய வேலைகளை செய்வதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், அதை குறித்த ஒரு தெளிவான நோக்கமும் தெளிவான சிந்தனையும் இல்லாம, அதற்கு ஒரு தகுதியான அமைப்பு இல்லாம சபையை ஏற்படுத்தி இருப்பாரா அப்படின்னா நிச்சயமாக செய்திருக்க மாட்டார். நிச்சயமாக செய்திருக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது அவர்கள் நினைக்கக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவர் இயேசு சபையை ஏற்படுத்தி என்ன பண்ணியிருக்கணும்? அதற்கு ஒருவரை வாரிசாக நியமிச்சிருக்கணும். இன்னைக்கு உலகத்தினுடைய அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய கம்பெனிஸ், இது எல்லாமே அப்படித்தானே இருக்குது. ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது என்றால் அது வழிநடத்தக்கூடிய சகலவிதமான காரியங்களும் சரியான முறையில் ஒரு வருஷத்துல ஒப்படைக்கப்படும். அதற்கு பிற்பாடு உலகத்துல சொத்து பத்துக்கள் கூட அப்படித்தானே. யாருமே இல்லைன்னா உயில் எழுதி வச்சுட்டு போயிடுங்க, அப்படித்தானே இருந்துச்சு, இருக்கு. அப்படி இருக்கும்போது தேவனுடைய சபையை வழிநடத்துவதற்கு அவர் சரியான நபர்களை கடைசி வரைக்கும் இவர்கள் தான் வழிநடத்துவார்கள் என்று நிர்ணயிக்காம போயிட்டாரு. கர்த்தர் இயேசுவினுடைய நாட்களுக்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் அதை செஞ்சாங்க. ஆனா அப்போஸ்தலர்களுடைய நாட்களுக்கு பிற்பாடு சரியான முறையில் யார் வழிநடத்துவார்? அதற்கு நியமிக்காததுனால தான் இன்னைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட 47,000க்கு மேற்பட்ட சின்ன சின்ன டினாமினேஷன்ஸ், 750க்கு மேற்பட்ட பெரிய பெரிய சபை பிரிவுகள் காணப்பட்டு கொண்டிருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விசுவாசம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. ஆனால் அவர்கள் நிலைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மாத்திரமே சரியானது என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. இப்படி அவர்களுக்கென்று சில சட்டத்திட்டங்களை இயற்றிக்கொண்டு அதன்படியாக வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதற்கு உட்பட்டு ஜீவிக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு பக்கம் ஒருவேளை அராஜகமாக இருக்கும், ஆளுகை செய்யக்கூடிய வகுப்பாராக இருப்பாங்க, அல்லது மற்றொரு வகுப்பார் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய வகுப்பாராக இருப்பாங்க. அப்ப கிறிஸ்தவர்கள் ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்காங்களா அல்லது அடிமைப்படுத்தப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னா ரெண்டுமே இல்லை. சகோதர சகோதரிகளே, இந்த ரெண்டு உச்ச அளவையும் அங்க தவிர்த்துட்டு அடிமைத்தனத்திற்குள்ளேயும் போகாம மனுஷனை மனுஷன் ஆளாம, ஆதாமை ஏற்படுத்தினதனுடைய நோக்கம் என்ன? நீ பூமியை ஆண்டு கொள்ளுவாய், அவ்வளவுதான். மனுஷனை மனுஷன் ஆளுவதற்காக அங்க ஏற்படுத்தப்படல. அடிமைத்தனம் என்ற ஒரு உச்சக்கட்ட நிலையையும் எட்டாம, ராஜகம் என்ற பெரிய ஒரு நிலையையும் எட்டாம, ஒரு சரிசமமான அளவுல மனிதர்கள் ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக அங்க காணப்படுது. சகோதர சகோதரிகளே, இது ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் உண்மையிலேயே வேதம் கட்டளையிடக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலை கொண்டிருங்கள். ஆம் சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே இந்த மனுக்குலம் பாவத்திற்கும் மரணத்திற்கும் அடிமைகள். பாவத்திற்கும் மரணத்திற்கும் அடிமைகளாக இருக்கக்கூடிய மனுஷரை கூட்டிட்டு சுயாதீனம் என்ற பெயரில் கிறிஸ்தவத்திற்குள்ளாக அழைத்து அந்த கிறிஸ்தவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நிகழ்வு இன்னைக்கு உலகத்தினுடைய கிறிஸ்தவ மார்க்கங்கள்ல காணப்பட முடியுது. சகோதர சகோதரிகள், அதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வகுப்பாராக இருக்கக்கூடிய நீங்களும் நமக்கும் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகள் என்ன, நியமங்கள் என்ன, அதுதான் சுயாதீன பிரமாணமாக காணப்படுது. சகோதர சகோதரிகள், உலகிலேயே மிக ஒரு உன்னதமான அமைப்பு அப்படின்னு சொன்னா, உன்னதமான ஒரு நிலை அப்படின்னு சொன்னா அது புது சிருஷ்டி என்ற ஒரு நிலை. அந்த புது சிருஷ்டிகளுக்கு தற்கால பூமியில ஏதாவது கணம் இருக்குதா, மகிமை இருக்குதா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. நிழல்ல நாம பார்க்கும்போது பாவ நிவாரண நாளுக்கு முன்னாடி அந்த நாள்ல பிரதான ஆசாரியன் மகிமையினுடைய வஸ்திரங்களை அவர் உடுத்த மாட்டாரு, மாறாக சாதாரணமான ஒரு பரிசுத்த சணல் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கக்கூடியவராக காணப்படுவார். மகிமையின் வஸ்திரம் அங்க உடுத்த மாட்டார் பாவ நிவாரண நாளுக்கு முன்பதாக. அவர் எடுத்துக்கொண்ட நிலையானது அந்த ஸ்டேஜில் அது ரொம்ப சாதாரணமானது.
ஸோ பாவ நிவாரண நாளுக்கு பின்புதான் அந்த பிரதான ஆசாரியர்கள் தங்களுடைய மகிமையான வஸ்திரங்களை அவர்கள் உடுத்தி கொள்ளுவாங்க. சகோதர சகோதரிகளே, அதே போலதான் புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மெய்யான திருச்சபை இந்த பூமியில காணப்படுது. அப்படின்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எதுவுமே மகிமையான நிலையில மற்றவர்கள் போற்றப்படத்தக்கதாக, புகழப்படத்தக்கதாக, ஆராதிக்கப்படத்தக்கதாக, உயர்த்தப்படத்தக்கதாக எந்த காரியமுமே அங்க இருக்காது. அது 1000 வருட அரசாட்சியின் போது கிறிஸ்துவனுடைய அதிகாரம் மற்றும் வல்லமையை காட்டக்கூடிய மகிமையாகவே அங்க காணப்படும். சகோதர சகோதரிகளே, ஸோ பிரதான ஆசாரியனுடைய தலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறாரு. பிரதான ஆசாரியனுடைய அந்த சரீரமாகிய திருச்சபையை அங்க அடையாளப்படுத்துது. அவர் உடுத்தி இருக்கக்கூடிய அந்த மகிமையான வஸ்திரம் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் வர இருக்குதுன்னு கொஞ்ச நாளையில. அப்படி வரும்போது முழு ராஜரிக ஆசாரியத்துவத்தினுடைய கம்பீரத்திற்கும் மகிமைக்குமாக அங்க நிழலாக காண்பிக்கப்பட்டிருக்கு. சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது சபையை வழிநடத்துவதற்காக சட்டத்திட்டங்கள் புதிய ஏற்பாடுகள்ல என்ன காணப்படுது? இந்த சபை ஐக்கியம் என்பது இந்த மெத்தட் படி தான் நடக்கணும் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் அல்லது பழைய ஏற்பாட்டில் எங்க எழுதப்பட்டிருக்குது, எங்க காணப்பட்டு கொண்டிருக்குது நாம பார்க்கணும். சகோதர சகோதரிகளே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா சபையை இந்த மெத்தட் படி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை. எக்ஸாம்பிள், இப்போ ஆராதனை ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாடல் தான் பாடணும், அதற்கடுத்து ஒரு ப்ரேயர் பண்ணணும், அதற்கடுத்து விசுவாச பிரமாணம் வாசிக்கணும், வாக்கு தத்தங்கள் வாசிக்கணும், மன்னா வாசிக்கணும், வசன பகுதியில் வாசிக்கணும், அதற்கு பிற்பாடு சப்ஜெக்ட் கொண்டு போகணும். எங்க இருக்குது? சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டதான ஒழுங்குமுறை கெடுத்த காரியங்கள் சட்டத்திட்டங்களாக எங்கேயுமே வேதாகமத்தில் எழுதப்படலை, கச்சிதமான முறையில் அங்கு அளிக்கப்படலை. ஸோ இப்படி கச்சிதமான முறையில் அது எழுதப்படவில்லை என்பதனால அதில் இருந்து நாம் பின்வாங்கி விடக்கூடாது. ஏன் எழுதப்படலை? தேவனுடைய குமாரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த சபைக்கு பூரணமான பிரமாணமாகிய சுயாதீன பிரமாணத்தை சபைக்கு கொடுத்துட்டார். சகோதர சகோதரிகளை, எழுதாததனுடைய காரணம் சபைக்கு சுயாதீன பிரமாணத்தை அங்க கொடுத்துட்டாரு தேவன். ஸோ சுயாதீன பிரமாணத்தை கொடுத்ததுனால அவர்கள் வேலைக்காரர்கள் இல்லை. யாரு? இந்த புது சிருஷ்டி வகுப்பார் வேலைக்காரர் வகுப்பார் இல்ல, பணிவிடைக்காரர்கள் கிடையாது, புத்திர வீட்டார். ஸோ புத்திர வீட்டாருக்கு என்று சட்டத்திட்டங்களோ கட்டளைகளோ இயற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு சுயாதீன பிரமாணம், சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை சரியான முறையில அவர்கள் கை கொண்டால் போதும். பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதூதர்கள், அந்த தேவதூதர்கள் இப்படிதான் ஜீவிக்கணும், தேவனைத்தான் தொழுது கொள்ளணும், அந்த தேவதூதர்களுக்கு வேற தேவர்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் ஏதாவது எழுதி கொடுத்திருக்கிறாரா, எச்சரித்திருக்கிறாரா? அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அல்லது வேற ஏதாவது ஒரு சொரூபத்தை வணங்கக்கூடாதுன்னு ஏதாவது கட்டளைகள் கொடுத்திருக்கிறாரா? அப்படின்னா இல்லை. அவர்களை தேவனை தவிர வேற யாரையுமே நமஸ்கரிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறாரா? அப்படின்னா இல்லை. அல்லது நீங்க இச்சிக்க கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் தேவதூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? அப்படின்னா இல்லை. ஏன் தேவதூதர்களுக்கு கொடுக்கப்படல? சகோதர சகோதரிகளே, தேவன் மற்றும் பிள்ளை, மகன் என்ற உறவு, ஒரு தாயையும் ஒரு சேயையும் பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அது பிறந்த பக்குவத்தில் இருந்தே அவைகளை பிரிக்க முடியாது. என்ன சூழல்ல இருந்தாலும் தன்னை அறியாமலே அந்த குழந்தை தாங்கிட்ட போய் ஒட்டிக்கும். அதே போலதான் சகோதர சகோதரிகளே, இப்படி தேவ புத்திரர்களாக காணப்படக்கூடிய தேவ தூதர்கள் தேவன் எதுவுமே கட்டளையிட்டு எழுதி கொடுத்து இதையெல்லாம் நீங்க பின்பற்றணும் சொல்லல. ஏன்னா அவர்கள் தேவ புத்திரர்கள், தேவனைத்தான் சார்ந்து வாழுவார்கள், தேவனை அண்டிதான் அவங்க இருப்பாங்க. அவங்க தேவ புத்திரர்களாக காணப்படுறாங்க. ஸோ தேவ புத்திரர்கள், தேவ தூதர்களுக்கே அந்த நிலை என்று சொல்லும் போது, ஆவிக்குரிய ரூபிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கே இந்த நிகழ்வு அப்படின்ற போது, புது சிருஷ்டிகளாக காணப்படக்கூடிய தேவ சுபாவத்திற்கு உயர்த்தப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அந்த சபை ஐக்கியத்தாருக்கு என்ன கட்டளைகள் கொடுக்கப்பட முடியும்? அப்படி கொடுத்தா பணிவிடைக்காரரை போல மதிப்பிட முடியும். சகோதர சகோதரிகளே, பணிவிடைக்காரர்களாகத்தான் அங்க கருத முடியுமே தவிர பிள்ளைகளாக அங்க நோக்க முடியாது.
ஒரு பரிபூரணமான ஒரு எஜமான், அதே போல அவருடைய பிள்ளைகள் பரிபூரணமான குமாரர்கள்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பரிபூரணமான எஜமான் பரிபூரணமான குமாரர்களுக்கு தன்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த ஆவியை பயன்படுத்தி அந்த பரிபூரணமானவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை அப்படியே செய்வார். அதை மீறி எதுவும் செய்ய மாட்டார். தன்னுடைய மகிமையான எல்லா திட்டங்கள்லையுமே அவருடைய குமாரர்கள் என்ன செய்யணும்னு தகப்பன் நினைக்கிறாரோ அதை தாமாக முன்வந்து தகப்பன் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் தான் பிள்ளைகள். ஸோ அந்த வகுப்பாராக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறதுனால சகோதர சகோதரிகளே, நமக்கு அப்படிப்பட்ட கட்டளைகளோ சட்டத்திட்டங்களோ அங்கே எழுத்து வடிவுகளில் இந்த மெத்தட் படி தான் செய்யணும்னு எங்கேயுமே அங்கே கொடுக்கப்படலை. ஸோ அப்படி கொடுக்கப்படாததுனால தேவன் இந்த சபையை ஏதாவது மேற்பார்வையிடாமல் இருக்கிறாரா அப்படின்னா இல்லை. சபையினுடைய அலுவல்கள் எல்லாத்தையுமே மேற்பார்வையிடக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தேவன் தான். அவர் தான் இதற்கு அதிகாரியாக இருக்கிறார். சகோதர சகோதரிகள், தேவன் இதற்கு அதிகாரியாக இருக்கிறார் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகள் நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒழுங்குமுறைகளையும் தேவன் அங்கீகரிக்கிறாரா, அல்லது இதற்கு ஒரு இன்ஷியல் போட்டுட்டு போயிருக்கிறார் அவருடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தர் இயேசு? இப்படிப்பட்ட அந்த தேர்தல் என்ற ஒரு ஒழுங்குமுறை இந்த மெத்தட் படி தான் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பது ஏதாவது கர்த்தர் இயேசு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரா? கர்த்தர் இயேசு எங்கேயாவது சொல்லியிருக்கிறார் அந்த எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்ற மெத்தடை? வேதாகமத்தில் எலெக்ஷனை குறித்து கர்த்தர் இயேசு ஏதாவது பேசியிருக்கிறாரா? பேசியிருக்காரா ஏதாவது? சகோதர சகோதரிகளே, ஒரு இன்ஷியல் போட்டுட்டு போயிட்டார். அவர் எங்க போட்டிருக்கிறாரு? மத்தேயு 20வது அதிகாரம் வசனங்கள் 25, 26, 27 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டவர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஆம் சகோதர சகோதரிகளே, நல்லா தெளிவா சொல்லிட்டார். உங்களில் யாராவது முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்பிட்டீங்களா, நீங்க பணிவிடைக்காரராக இருக்கணும். சகோதர சகோதரிகளே, அந்த ஊழியத்திற்கான ஒரு அடித்தளத்தை கர்த்தர் இயேசு அங்க கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அவர் ஏற்படுத்தி வைக்கல. ஏன் ஏற்படுத்தி வைக்கல? நமக்கு தெரிஞ்சிட்ட விஷயங்கள் தான். அன்றைய நாட்கள்ல உலகத்துல எத்தனை புது சிருஷ்டிகள் இருந்தாங்க? கர்த்தர் இயேசு ஒருவர் மாத்திரமே புது சிருஷ்டி. கர்த்தர் இயேசு ஒருவர் மாத்திரமே இந்த புது சிருஷ்டியாக இந்த ஒட்டுமொத்த பூமியில ஜீவிக்கும் போது நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒழுங்குமுறை புது சிருஷ்டியினுடைய ஒழுங்குமுறை என்பதனால அந்த ஒரு புது சிருஷ்டிக்கு ஏதாவது ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுத்த வேண்டுமா அப்படின்னு கேட்டா வேண்டியது இல்லை. கர்த்தராகிய இயேசு எல்லா ஒழுங்குமுறைகளுக்கும் உட்பட்டு தான் அவர் ஜீவித்தார். தேவனுடைய எல்லா காரியங்களுக்கும் உட்பட்டு தான் அவர் ஜீவித்தார். ஸோ அந்த புது சிருஷ்டிக்கு அவருக்கு எந்த விதமான ஒழுங்குமுறைகளும் தனிப்பட்ட முறையில் எழுத தேவையில்லை. ஆனால் அவருடைய நாட்களுக்கு பிற்பாடு அநேக பிணக்குகள் சபையில வரும் என்பதை தன்னுடைய ஆவியில் அறிந்திருந்த அந்த அதிகாரம் முழுவதையும் கர்த்தர் இயேசு தன்னுடைய சபைக்கு கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தார்? யார் மூலமாக கொடுத்தாரு? அப்போஸ்தலர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனத்தின்படி வாசிக்க வேண்டாம். நீங்கள் பரலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அது பூலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவை பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் நீங்க என்ன செஞ்சிட்டாலும் அது அங்கீகரிக்கப்படும். அந்த அங்கீகரிப்பின்படியாக சகல காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள். புறஜாதிகளினுடைய அழைப்பு, ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ள உள்ள வந்த பிற்பாடு நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கணுமா வேண்டாமா தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. சர்க்கம்ஸ்டேஷன் தெளிவான விளக்கம் அவங்க கொடுத்தாங்க. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், அது உண்மையான வார்த்தை. அவன் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும். அநேக காரியங்களை கட்டினார்கள், அநேக காரியங்களை கட்டவிழ்த்தார்கள். அப்போஸ்தலர்கள் அந்த அதிகாரம் முழுமையுமாக கர்த்தர் இயேசு கொடுத்துட்டார். அது புதிய ஏற்பாட்டினுடைய காலப்பகுதி. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன மெத்தட் கையாண்டாரு? தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தில் அவருடைய வேலைகளை செய்வதற்காக சில நபர்களை அவராகவே தேர்ந்தெடுத்தார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு தனிப்பட்ட நபரை மாத்திரமே தேவன் தொடர்பு கொண்டார். இன்னைக்கு எல்லாருமே தேவனை தொடர்பு கொண்டு இருக்கிறோம்ல, அன்றைய நாட்கள் அதே போல கிடையாது. இந்த பூமியில ஒரே மனுஷனோட தான் தேவன் தொடர்பு வச்சிருப்பார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆபிரகாம், நீங்க இங்க வாங்க, நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து அங்க போங்க.
தனிப்பட்ட மனிதனை அழைத்தார். நோவாவை கூப்பிட்டாரு. இந்த ஜனங்கள் இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான், 120 வருஷம்தான். ஜனங்கள் எல்லாருமே சாக போறாங்க. நீ என்ன பண்ண? உனக்காக ஒரு பேழையை ரெடி பண்ண. தனி மனிதனை கூப்பிட்டு தேவனுடைய வேலையை, தெய்வீக திட்டத்தினுடைய மிக முக்கியமான காரியங்களை தனிப்பட்ட மனிதர்களிடத்தில் ஒப்படைத்தார். அதே போல அவர் பேழையை கட்டினாரு. அவரும் அவருடைய குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டாரு. இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய நியாயாதிபதிகளுக்கான பொறுப்பை அங்க கொடுத்தாரு. அதற்கு பிற்பாடு ராஜாக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பும் அந்த தனி மனிதனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவருடைய வேலைகளை செய்வதற்கு தனி மனுஷர்களை தேவன் நேரடியாக அங்க தொடர்பு கொண்டார். சகோதர சகோதரிகளே, பட் இந்த சுவிசேஷ யுகத்துல சபைக்கு ஊழியம் செய்வதற்காக அவருடைய சபையின் மூலமாகவே ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறார். இந்த சுவிசேஷ யுகத்துல பழைய ஏற்பாட்டு காலம் போல நேரடியான தொடர்புக்குள்ள தேவன் யாருக்கிட்டையுமே வர்றதில்லை. ஒருவேளை தேவன் இடத்துல நேரடியா பேசியிருக்கிறார் அப்படின்னா அவர் யாரு? கள்ள தீர்க்கதரிசி, கள்ள அப்போஸ்தலன், வேத புரட்டர்கள். தேவன் எவ்வாறாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களை தொடர்பு கொள்கிறார் என்றால் அவருடைய சபை மூலமாக. இந்த சுவிசேஷ யுகத்துல சபைக்கு ஊழியம் செய்வதற்காக அவருடைய சபையின் மூலமாகவே ஊழியர்களை தேர்வு செய்கிறார். அப்படி அவருடைய ஆவியின் மூலமாக வழிநடத்தப்பட்டு தேவ வல்லமையின் மூலமாக தேவன் மற்றும் அவருடைய குமாரன் மூலமாக வழிநடத்தப்பட்டு தேர்வு செய்யப்படும் போது அவர்கள் தேவனால் தேர்வு செய்யப்படுவதாக அர்த்தம். இது வேதாகமத்தினுடைய ஒழுங்குமுறை. சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல சுவிசேஷ யுகம் என்பது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காலப்பகுதி. சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகத்துல குறிப்பாக இந்த 7ஆம் காலகட்ட சபை என்பது ஒரு வினோதமான காலப்பகுதி. 7 காலகட்ட சுவிசேஷ யுகம், 7 காலகட்ட சபை அடங்கியது. அந்த 7 காலகட்டங்கள்லையும் 7வது காலகட்டம் என்பது, 7வது சபை என்பது மிக முக்கியமான காலப்பகுதி. குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதி. ஏன்னா ஏன் இது வினோதம் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப எந்த ஒரு காலப்பகுதியில் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு யுக மாற்றம் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு யுக மாற்றம், ஒரு கால மாற்றம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ஆபத்தான காலகட்டம், அதே நேரத்தில் ஒரு ஆசீர்வாதமான காலகட்டம். இப்படி கால மாற்றம் அல்லது யுக மாற்றம் நடக்கும்போது சாத்தான் மற்றும் விழுந்து போன தூதர்களுடைய செயல்பாடு ரொம்ப அதிகமாகவே இருக்கும், ரொம்ப அதிகமாக காணப்படும். ஏதாவது ஒரு விஷயத்தை புதிதாக ஆரம்பிக்கும் போது அங்க வந்து நிற்பார் சாத்தான். ஏதோ வினோதமான முறையில் டிஃப்ரெண்டான மெத்தடில் அவர் வந்து நிற்பார். எந்த காரியத்தை தேவன் அங்க செய்தாலும் பூமியில செய்யும் போதும் சாத்தானுடைய தலையிடுதல், சாத்தானுடைய குறுக்கீடு அங்க காணப்படும். முதலாவது உலகத்துல ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது வந்தாரு. பரிபூரணமான நிலையில நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டிய ஆதாம் மிகப்பெரிய ஒரு சோதனையை தழுவக்கூடிய ஒரு காலப்பகுதி. புதிதாக ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய ஒரு சோதனை காலகட்டமாகவே அவருக்கு இருந்துச்சு. நேரடியான தாக்குதல் சாத்தான் மூலமாக ஆதாம் அங்க எதிர்கொண்டார், ஆனால் தோல்வியை தழுவினார். அதற்கு அடுத்தபடியாக 1ஆம் உலகம் மற்றும் 2ஆம் உலகம், ஒரு யுக மாற்றம், ஒரு கால மாற்றம் அங்க நடக்குது. 1ஆம் உலகத்துல இருந்து 2ஆம் உலகம் அங்க மாறுது. அந்த நேரத்துல கலகங்கள், அழிவுகள், குழப்பங்கள் மற்றும் தூதர்களுடைய நியாய தீர்ப்பு. 1ஆம் உலகத்துல இருந்து 2ஆம் உலகத்திற்குள்ள அங்க பிரவேசிக்கும் போது ஒரு மிகப்பெரிய சோதனை காலம், ஒரு யுக மாற்றமாக அது நடந்துச்சு. பேழைக்குள்ள பிரவேசித்திட்ட 8 பேரை தவிர ஒருவரும் தப்பிக்க முடியாத சூழல் அந்த யுக மாற்றத்துல. இப்போ நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் கூட சகோதர சகோதரிகளே 2ஆம் உலகத்திலிருந்து 3ஆம் உலகம் மாறக்கூடிய ஒரு யுக மாற்றம். அந்த யுக மாற்றத்தினுடைய காலகட்டத்திற்குள்ளாக நீங்களும் நாமளும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த யுக மாற்றத்துல தான் சாத்தானுடைய கட்டப்படுதல் கூட இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது. விழுந்து போன தூதர்களுடைய நியாய தீர்ப்பு கூட அங்க நடந்துகிட்டு இருக்குது. அநேக தூதர்கள் மனம் மாறுவாங்க, அநேக தூதர்கள் அங்க விழுந்து போவாங்க. விழுந்து போன தேவ தூதர்கள் அவர்களுடைய வேலைகளை அங்க செய்வாங்க. உலகத்துல மாத்திரம் செய்யல, தேவனுடைய திருச்சபைக்குள்ள கூட சாத்தான் அவருடைய வேலைகளை செய்கிறார். சபை ஜனங்களுக்குள்ள கூட அவனுடைய கிரியைகளை அங்க செய்வான்.
சிந்தனையில, சொல்லுல, செயல்ல, தவறான நடக்கையின் மூலமாக அவனுடைய திட்டங்களை சபைக்குள்ள பிரயோகிக்க அங்க முயற்சி பண்ணுவான். சகோதர சகோதரிகளே, எதிராளியாகிய சாத்தான் தாக்குதல் நடத்துவதற்காக தெரிவு செய்திருக்கக்கூடிய இடம் என்பது தேவனுடைய திருச்சபை. கர்த்தருடைய சரீரம் என்று அழைக்கப்பட்ட அந்த பரிசுத்தவான்கள் மத்தியில தான் அநேக குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கூட அங்க ஏற்படுத்துவதற்கு அங்க முற்படுவான். ஏன்னா உலகத்துல அவனுக்கு அதிகமான பிரயாசம் தேவைப்படுறது இல்லை, சபைக்குள்ளதான் தேவைப்படுது. இங்கே தானே அவனோடு உடன்படாத தேவ பிள்ளைகள் காணப்படுறாங்க. ஸோ கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிட்டு தேவ ஜனங்கள் மத்தியில மன ரீதியாகவோ, சிந்தனை ரீதியாகவோ, உபதேச ரீதியாகவோ அவர்களை குழப்புவதற்கும், சோர்வடைய செய்யறதுக்கும், பிரச்சனைகளை உண்டு பண்றதுக்கும் அவன் முற்படுறான். அவன் அதற்கு தேர்வு செய்யக்கூடிய இடம் பரிசுத்தவான்கள் அடங்கிய சபை. சகோதர சகோதரிகளே, சோ அந்த பரிசுத்தவான்கள் அடங்கிய சபைக்குள்ள இப்படிப்பட்ட தாக்குதல் இருக்கும் என்பதை அறிந்திருந்துதான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சபையை பாதுகாப்பதற்கு, சரியான முறையில வழிநடத்துவதற்கு மூப்பர்களை அங்க தேர்வு செய்ய சொல்லிட்டார். சாத்தானுடைய தாக்குதல் சபைக்குள்ள இருந்திடக்கூடாது, அவனுடைய தந்திரமான உள்நுழைதல் என்பது சபை ஐக்கியத்துக்குள்ள காணப்படக்கூடாது. அப்படி உள்ள வந்தா சரியான முறையில் அடையாளம் கண்டுகொண்டு அவனை விரட்ட வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த 7ஆம் காலகட்ட சபையில, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மெத்தடை அங்க கொண்டு வந்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, என்ன மெத்தடு? அதற்கு தான் ஊழியங்கள். அந்த ஊழியங்களை செய்வதற்கு தேவையான ஊழியக்காரர்கள். இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியங்களை அந்த ஊழியக்காரர்கள் சரிவர செய்யும் போது தந்திரக்காரனுடைய தாக்குதல் என்பது இருக்கும், பட் தேவனுடைய சபை காப்பாற்றப்படும். அதற்காகத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிற்கு அடுத்தபடியாக அப்போஸ்தலர்கள் அங்க வந்தாங்க. ஆதிகால திருச்சபையில் அப்போஸ்தலர்கள், அந்த அப்போஸ்தலர்களுடைய நாட்கள்லேயே அநேக விதமான சோதனைகளை அவர்கள் மேற்கொண்டாங்க. சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தல ஊழியம் என்பது மிக முக்கியமான ஒரு பார்ட் டிவைன் பிளான்ல. அவங்களுடைய ஊழியங்கள் என்பது ரொம்ப பிரதானமானது. அப்போஸ்தல ஊழியம் மாத்திரம்தான் இன்றைய நாள் வரைக்கும் காணப்பட்டு கொண்டு இருக்குதா? இன்னைக்கு சபையில என்னென்ன விதமான ஊழியங்கள் இருக்குது, என்னென்ன விதமான ஊழியங்களுக்கு என்னென்ன ஊழியக்காரர்கள் தேவைப்படுறாங்க, அதை நம்ம பார்க்கணும். சகோதர சகோதரிகளே, அதை நம்ம பார்த்து இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். என்னென்ன விதமான ஊழியங்கள் இருக்குது, அதுல இன்றைய நாட்கள்ல என்ன விதமான ஊழியங்கள் நமக்கு தேவைப்படுது. அநேக ஊழியங்கள் இருந்துட்டாலும் இந்த 7ஆம் காலகட்ட சபைக்கு என்னென்ன ஊழியங்கள் தேவை, இதை பார்த்து நாம பாடத்தை நிறைவு செய்யலாம். சகோதர சகோதரிகளே, வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் வசனங்கள் 28 மற்றும் 29. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? ஆம் சகோதர சகோதரிகளே, அநேக விதமான ஊழியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்குது. முதல் ஊழியம் என்ன? அப்போஸ்தல ஊழியம். அடுத்து தீர்க்க தரிசன ஊழியம். அடுத்து 3வது போதக ஊழியம். 4வது அற்புதம் செய்யக்கூடிய வரம். 5வது முடிஞ்சு போச்சா? அற்புதம் செய்யக்கூடிய வரம் வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு, அதுக்கு மேல மறந்துட்டான். குணமாக்கக்கூடிய வரம், குணமாக்கக்கூடிய ஊழியம். அதற்கு அடுத்து ஆளுகைகள். அடுத்து பலவித பாஷைகளை ஏற்படுத்துகிறார். சகோதர சகோதரிகளே, கிட்டத்தட்ட 8 வகையான ஊழியங்கள் அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், போதக ஊழியம், அற்புதம் செய்யக்கூடிய வரம், குணமாக்கக்கூடிய வரம், அடுத்து ஊழியங்கள் என்று ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்குது, ஆளுகை, கடைசியாக அந்நிய பாஷை. பலவிதமான பாஷைகள். இதுல இன்றைய நாட்கள்ல எந்தெந்த ஊழியங்கள் நமக்கு அவசியமா இருக்குது? 8 விதமான ஊழியங்களும் இன்னைக்கு அவசியமா? இன்னைக்கு 7ஆம் காலகட்ட சபையில அப்படிப்பட்ட ஊழியங்கள் அவசியம் அப்படின்னா அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியர்கள் யார் என்று நம்முடைய சபையில நம்ம இனங்களை காணணும்.
இந்த தாளந்துகள், இந்த வரங்கள் அவர்களிடத்துல இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இருக்கக்கூடியவர்களே நம்முடைய சபையினுடைய ஊழியர்களாக நாம வரக்கூடிய நாட்கள்ல தேர்ந்தெடுக்கணும். அதானே? கரெக்ட் தானே? ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து முதலாவது ஊழியம் அப்போஸ்தல ஊழியம். அப்போஸ்தல ஊழியம். அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர் தான்? 12 பேர் தான், சந்தேகமே இல்லை. அப்போஸ்தலன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள் ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், அப்போஸ்தலர்கள்ன்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம். முதல் அர்த்தம் சொல்லிட்டீங்க, ரெண்டாவது அர்த்தம் ஐ விட்னஸ். அவர்கள் தான் சாட்சிகள், உயர்தர சாட்சிகள். எதற்கு? கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தையும் கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையும் அப்போஸ்தலர் அப்படின்னா அவர் நேரடியாக கண்டிருக்கணும். கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்திற்கும் கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கும் இந்த அப்போஸ்தலர்கள் தான் நேரடி சாட்சியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள், தேவனுடைய பிரதிநிதியாக உலகெங்கும் அனுப்பப்பட்டவர்கள் கர்த்தர்னால. இரண்டாவது, கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தையும் கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து தெளிவான ரிப்போர்ட் கொடுத்தவர்கள், கிளியரான ரிப்போர்ட் கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த அப்போஸ்தலர்கள். அப்படின்னா இன்னைக்கு சில ஊழியர்கள், சில போதகர்கள் அப்போஸ்தலன்ற அடைமொழியை போட்டுக்கிறாங்களே, அது என்ன? அன்பின் அப்போஸ்தலன் டாக்டர் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? நல்ல அப்போஸ்தலர்கள் சகோதர சகோதரிகளே. ஸோ அப்படின்னா இன்னைக்கு நம்ம மத்தியில அப்போஸ்தலர்கள் என்ற ஒரு ஊழியம் இருக்குதா? அப்போஸ்தலர்கள் என்ற ஊழியம் இருக்குதா? சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர்கள் என்ற ஒரு ஊழியம் இருக்குது, ஆனா அப்போஸ்தலர்கள் இல்லை. அப்போஸ்தலர்களாக இருந்து அந்த ஊழியத்தை செய்யல, அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க 7 காலகட்ட சபைக்கும். அவர்களுடைய ஊழியங்கள் இல்லைன்னு வைங்களேன், அப்போஸ்தல ஊழியம் என்பது இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம எலெக்ஷனே நடத்த முடியாது. அன்னைக்கு மாம்சத்துல இருந்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க, இன்னைக்கு அவர்களுடைய ஆவியின்படியாக இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்குது. அவர்களுடைய எழுத்தின்படியாக, அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய பிரமாணத்தின்படியாக இந்த அப்போஸ்தல ஊழியம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. சகோதர சகோதரிகளே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி, அவர்கள் கொடுத்துட்டு அந்த எழுத்துக்களின் மூலமாக இன்னைக்கு உயிரோட்டமாக இன்னைக்கு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவருடைய திருச்சபைகள்ல இப்படிப்பட்ட எலெக்ஷன் என்ற ஒரு மெத்தட் நடந்துகிட்டு இருக்குது. அப்போஸ்தலர்கள் இல்ல, அப்போஸ்தல ஊழியம் என்பது 7 காலகட்ட சபைக்கும் ரொம்ப அவசியம் சகோதர சகோதரிகளே. ஸோ நம்ம மத்தியில ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் போது அப்போஸ்தல ஊழியம் இவர் செய்யணும், நோ, அப்படி இண்டிவிஜுவலா நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்பது அங்க இல்லை சகோதர சகோதரிகள். ஆனால் அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க முதலாவது பார்க்கும்போது. இரண்டாவது ஊழியம் என்ன ஊழியம்? தீர்க்க தரிசன ஊழியம். அது இருக்கா இல்லையா? தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கா இல்லையா? அன்னைக்கு தீர்க்க தரிசிகள் என்பவர்கள் யாரு? முதலாவது தீர்க்க தரிசிகள் யாராவது தீர்க்க தரிசிகள் பேர் சொல்லுங்களேன். மோசே பார்வோனுக்கு தேவனாயிருப்பான். மோசேக்கு தீர்க்க தரிசியா யார் இருப்பார்னு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு? ஆரோன் அவனுக்கு தீர்க்க தரிசியாக இருப்பான். இன்னும் அநேக தீர்க்க தரிசிகள், ஏசாயா முதற்கொண்டு ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், சப்பனியா, சகரியா, மல்கியா, அனைவருமே யாருதான்? தீர்க்க தரிசிகள். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசன ஊழியம், தீர்க்க தரிசிகள் இன்னைக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டேன். தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கு பிரதர், ஆனா தீர்க்க தரிசிகள் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்களா இல்லையா? அன்னைக்கு தீர்க்கதரிசிகள். நன்றி சிஸ்டர். வசனம் வாசிக்கலாம். ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனம். ஆமோஸ் 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆம் சகோதர சகோதரிகளே, தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் யாரு? வரக்கூடிய காரியங்களை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடியவர்கள் தான் யாரு? தீர்க்கதரிசிகள். பின்னாடி நடக்க போறத முன்கூட்டியே சொல்றவங்களுக்கு பெயர் தான் தீர்க்கதரிசிகள். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் அறியப்படாதவைகளை பூர்வ முதற்கொண்டும் அறிவிக்கக்கூடியவர் அவர் தானே தீர்க்கதரிசி. ஸோ நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு நாவன்மை உள்ளவர், தரிசனத்தை காண்பவர், அதை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் எல்லாருமே யாரு தான்னா தீர்க்கதரிசிகள்.
இந்த தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் எந்த காரியத்தையும் சொல்லாம அவர் செய்ய மாட்டார். எந்த காரியத்தையும் சொல்லாம எந்த காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார் தேவன். அப்படின்னா தேவன் எந்த தீர்க்கதரிசி கிட்ட சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசிகள்கிட்ட சொல்லிட்டாரு. புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழக்கூடிய தீர்க்கதரிசிகள் யாரு? எந்த ரகசியம், யாருக்கிட்ட ரகசியத்தை வெளிப்படுத்திருக்கிறார் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல? ஆம் சகோதர சகோதரிகளை, யாரிடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா, பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள், இதுக்கு முன்னாடி நடந்துட்ட சம்பவங்கள் எல்லாத்தையும் யாரிடத்துல அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா, வேதமானவர்களாக காணப்படக்கூடிய நீங்களும் நாமளும் தான். நம்ம மத்தியில தான் அவருடைய ரகசியங்கள் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு சகோதர சகோதரிகளே. இனி என்ன நடக்கும், இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, தேவனுடைய ராஜ்யம் எப்படியாக ஸ்தாபிக்கப்படும், மனுஷனுடைய நிலை என்ன, மரித்த பிற்பாடு அவனுடைய காரியம் என்ன, 1000 ஆண்டு அரசாட்சியில நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்ன, எல்லாவற்றையுமே யாரிடத்துல தான் தேவன் தெரிவிச்சிருக்கிறாரு? நம்ம இடத்துல தானே தெரிவிச்சிருக்கிறாரு. இனி நடக்கக்கூடிய காரியத்தை முன்கூட்டியே அறிந்திருக்கிறார் அப்படின்னா அவங்க யாரு தான்? தீர்க்கதரிசிகள் தானே. அப்படின்னா தீர்க்க தரிசன ஊழியம் இன்னைக்கு இருக்கா இல்லையா? இருக்கு சகோதர சகோதரிகளே. அனைவரும் அவருடைய வெளிப்பாட்டை காணக்கூடிய ஒவ்வொருத்தருமே தீர்க்கதரிசிகள். அநேகர் தீர்க்கதரிசிகளாக காணப்பட்டாலும் அந்த ஊழியத்தை எடுத்து செய்யக்கூடிய சிறந்த நாவன்மை உள்ளவர், நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு தரிசனத்தை காணக்கூடியவர், அதை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் எல்லாருமே யாரு தான்? தீர்க்கதரிசிகள் தான். இந்த தீர்க்கதரிசிகளை மையமாக கொண்டுதான், அஸ்திபாரமாக கொண்டுதான் தேவன் சபையையே கட்டியிருக்கிறாராம் சகோதர சகோதரிகளே. எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்குது சகோதர சகோதரிகளே. இவர்களை அஸ்திபாரமாக கொண்டு கட்டப்பட்டிருக்குது. அப்படின்னா தீர்க்கதரிசிகள் என்பது தேவனுடைய ஊழியம் சார்ந்த காரியங்கள்ல மிக 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 முக்கியமான ஒரு ஊழியமாக இருக்குது. தீர்க்க தரிசன ஊழியம் என்பது அப்போஸ்தல ஊழியம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம இந்த மெத்தடையே கையாண்டு கொண்டு இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம். இந்த தீர்க்க தரிசன ஊழியம் செய்வதற்கும் நம்ம மத்தியில ஊழியர்கள் வேணும், தேவைப்படுறாங்க. நாம தேர்ந்தெடுக்கணும். அப்படிப்பட்ட ஊழியம் செய்யக்கூடியவர்களை நம்முடைய சபை ஐக்கியத்திற்கு மூப்பர்களாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அடுத்து 3வது போதகர்கள், போதக ஊழியம். இது இருக்கா இல்லையா? ரொம்ப சிம்பிள். போதக ஊழியம் என்பது இன்னைக்கு இருக்குது, ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அதாவது சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வேலை செய்யற ஊழியம் போலது. தீர்க்கதரிசிகள்கிட்ட ரொம்ப பர்ஃபெக்ட் எதிர்பார்க்கலாம், பட் போதகர்கள்ட்ட அவ்வளோ பர்ஃபெக்ட் எதிர்பார்க்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க, சொல்றபடிலாம் நடக்க மாட்டாங்க. சப்ஜெக்ட் வாய்ப்பு கொடுத்தா நல்லா பேசுவாங்க, ஆனா அதன்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. எல்லாரையும் சொல்ல அநேகர் அப்படிதான் எழுதியிருக்கிறார் யாக்கோப்பு அப்போஸ்தலன். யாக்கோப்பு 3வது அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஆம் சகோதர சகோதரிகளே, சகோதரரே, உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. ஏன் போதகர் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பேசுறாரா? இல்ல, பட் இவங்க என்ன ஆக வாய்ப்பு இருக்குது? அநேக விஷயங்கள்ல தவறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேத வசனங்கள் அப்படிதான் குறிப்பிடுது. பேசுவாங்க, பட் அவர்களுடைய கிரியைகள், நடக்கைகள் எல்லாவற்றையும் கவனிக்கும் போது அவர்களிடத்துல கிரியைகள் எதிர்பார்க்க முடியாது. பரிசேயர்கள் சொல்றபடி நீங்க செய்யுங்க, அவர்கள் செய்கைகளின்படி நீங்கள் செய்யாதீர்கள்னு சொல்லி சொன்னார் கர்த்தர். பேசுவாங்க, அவர்கள் பேசக்கூடியது அனைத்தும் வேத எழுத்துக்கள்ல இருந்தும் சகோதரருடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து தான் எடுத்து பேசுவாங்க. அவர்கள் பேசுறபடி, அவர்கள் சொல்றபடி நீங்க கேளுங்க, அவர்களுடைய நடக்கையின்படி நீங்கள் நடவாதிருங்கள். சொல்லிவிட்டு தவறக்கூடியவர்கள் தான் போதகர்களாக கூட காணப்படுவாங்க சகோதர சகோதரிகளே. பட் தீர்க்கதரிசிகள்கிட்ட ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் பெரிய அளவுல, பட் போதகர்கள் செய்யணும், பட் தவற வாய்ப்பு இருக்குது. அதனால அப்படி ஒருவேளை போதக ஊழியத்தை கையில் எடுக்கக்கூடியவங்க
வாய்ப்பு கிடைக்கின்றதுக்காக செய்யாதீங்க. பட் உங்களை நீங்களே சீர்தூக்கி பார்த்து இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு தான் தகுதியா என்பதை உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து பாருங்க அப்படின்ற. ஸோ இந்த போதக ஊழியம் கூட இன்றைக்கு சபைக்கு மிக அத்தியாவசியமானதாக, மிக முக்கியமானதாக தேவைப்படுது சகோதர சகோதரிகளே. ஸோ அப்போஸ்தல ஊழியம் தேவைப்படுது, தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசன ஊழியம் கூட தேவைப்படுது, போதக ஊழியம் கூட தேவைப்படுது சகோதர சகோதரிகளே. ரொம்ப அவசியமாக இருக்குது சபைக்கு போதக ஊழியம் என்பது, போதிக்கக்கூடியவர்கள். அடுத்து 4வது ஊழியம் என்ன? அற்புதம் செய்யக்கூடிய வரம், மிராக்கிள். இன்னைக்கு இருக்குதா? 3வது மாடியிலிருந்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டார், இல்லை 30வது மாடியிலிருந்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டார், போய் கட்டி பிடிச்சி அவரை உயிரோட எழுப்ப முடியுமா இன்னைக்கு யாரையாலையாவது? வாழ்நாள் முழுக்க சப்பானியா இருக்காரு, எழுந்து நடனா எழுந்து ஓடுனாரு, செய்ய முடியுமா? பிறவியிலே குருடனாயிருந்தாரு, எச்ச துப்பி மண் எடுத்து குலைச்சி கண்ணில் தடவினாரு, அவர் பார்த்தாரு, பார்வை அடைஞ்சாரு. கர்த்தருடைய ரத்தமும் தண்ணீரும் அங்கே வெளிப்பட்டு போன போது அநேக குஷ்டரோகிகள் குணமடைந்தாங்க. இதெல்லாம் என்னது? அற்புதங்கள், மிராக்கிள்ஸ். இது இன்னைக்கு சபையில் இந்த ஊழியம் இருக்குதா? அப்போஸ்தல ஊழியம் இருக்குன்னு பார்த்துட்டோம், தீர்க்க தரிசன ஊழியம் இருக்குன்னு பார்த்துட்டோம், போதக ஊழியம் இருக்குன்னு பார்த்துட்டோம். அற்புதம் செய்யக்கூடிய வரம் இருக்கா? ஊழியர்கள் இன்னைக்கு தேவையா? தேவை. சத்தியத்தை கொண்டு போயிட்டு இருக்கவங்க ஓகே. சகோதரி ஒரு கருத்து வைக்கிறாங்க, நன்றி. அற்புதம் செய்யக்கூடிய ஊழியம் இன்னைக்கு இருக்குதா? ஆதி காலத்துல நடந்துச்சு, பெரிய பெரிய மிராக்கிள்ஸ், அற்புதங்கள்லாம் ஆதி திருச்சபையில நடந்துச்சு. இன்னைக்கு 7ஆம் காலகட்ட சபைக்கு இது அவசியமா அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, அற்புதத்திலேயே பெரிய அற்புதம் எதுங்க? இப்ப கண்டுபிடிச்சிருவீங்க. அற்புதத்திலேயே பெரிய அற்புதம் எது? கண்களை திறக்கிறது. ஓகே, அவர் இன்டைரக்டா பதிலுக்குள்ள வந்திருக்காரு. டைரக்டாவே சொல்லுங்க, அற்புதத்திலே பெரிய அற்புதம் எது? இது உங்களுக்கும் எனக்கும் புரியும், அடையாள பாஷை. இன்னைக்கு உலகத்துல அற்புதத்திலே பெரிய அற்புதம் எது? ஒரு காரியத்தை செஞ்சா உலகமே வியந்து பார்ப்பாங்க, டோட்டல் மீடியாவும் அந்த இடத்துல தான் நிற்கும். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் சகோதர சகோதரிகளே. அற்புதத்திலேயே மிகப்பெரிய அற்புதம் என்பது மரித்தோரினுடைய உயிர்த்தெழுதல். மரித்தோரினுடைய உயிர்த்தெழுதல் தான் அற்புதத்திலேயே மிகப்பெரிய அற்புதம். அந்த மரித்தோரை உயிர்த்தெழுப்பக்கூடிய வல்லமை யாரிடத்துல இருக்குதோ அவங்க தான் யாருன்னா அற்புதம் செய்யக்கூடியவங்க. அந்த வல்லமை யாரிடத்துல இருக்குது? யாராவது செய்ய முடியுமா? மரிச்சவங்களை உயிரோட எழுப்ப முடியுமா? யாராலையாவது முடியுமா? முடியாதா? சகோதர சகோதரிகளே, முடியும். எப்படி? மரணத்துல போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவியை கர்த்தர் இயேசுவினுடைய ரான்சம் கான்செப்டை சொல்லி, ஈடுபலியினுடைய சத்தியத்தை சொல்லி அவருக்கு புரிய வச்சு, ஆதாமுக்குள்ள மரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தரை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருத்தர் உயிர் தெழுப்புறாருன்னு வைங்களேன். அவர் யாரு? மரணத்துல போய் கொண்டிருக்கக்கூடிய பாவி இப்ப திசை திரும்பி மரணம் என்ற ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருந்தவரை மீட்டு எடுத்து வெளியே கொண்டு வந்து இப்ப உயிர்த்தெழுதல் பாதையை நோக்கி நடத்தப்படுறதுக்கு ஒருத்தர் காரணமா இருக்காருன்னா அவர் யாரு தான்? அற்புதம் செய்யக்கூடியவர் சகோதர சகோதரிகளே. ஆதாமுக்குள்ளாக அனைவரும் மரிக்கக்கூடிய சூழல்ல அந்த சந்ததியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை பிரித்தெடுத்து கிறிஸ்தவர்களாக, உண்மை கிறிஸ்தவர்களாக சுவிசேஷத்தை சொல்லி சத்தியத்தை சொல்லி எழுப்பக்கூடியவர்கள். அவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் தான் சுவிசேஷகர்கள். சுவிசேஷகர்கள். வசனம் வாசிக்கலாம். மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். ஆம் சகோதர சகோதரிகளே, நீங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்த உடனே கொடுத்துட்ட கட்டளை. இது அனைவருக்குமாக அங்க கொடுக்கப்பட்டிருக்குது சகோதர சகோதரிகளே. அதாவது சுவிசேஷகர்கள் அவங்க தான் அற்புதம் செய்யக்கூடியவர்கள். இன்னும் சொல்லணும்னா ஃபாலோ கிளாஸ் எடுக்கக்கூடியவங்க. தேவையா இல்லையா இன்னைக்கு ஊழியம்? அற்புதம் செய்யக்கூடிய ஊழியம் என்பது ஃபர்ஸ்ட் மேலோட்டமா பார்த்தா வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்றோம். பட் மிக முக்கியமான ஊழியம்
கடைசி நாள் வரை நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழியம் அந்த சுவிசேஷ ஊழியம். அது கர்த்தர் இயேசுவினால கட்டளையிடப்பட்டு இருக்கக்கூடிய ஊழியமாக இருக்குது. இந்த அற்புதம் செய்யக்கூடிய ஊழியம் என்பது சகோதர சகோதரிகளே. 4 அடுத்த 5வது ஊழியம் என்ன ஊழியம்? குணமாக்கக்கூடிய வரம். குணமாக்கக்கூடிய வரம்னா ஆதி சபையில் அது நடந்துச்சு. அப்போஸ்தலருடைய கர்ச்சிப்பை தொட்டாலே அவர்களுக்குள்ள குணம் அங்க நடந்துச்சு. அநேக வியாதியஸ்தர்கள் அங்க சொஸ்தமாக்கப்பட்டாங்க. அவர்களுடைய கர்த்தருடைய நிழல் பட்டாலே அவங்க குணமடைஞ்சாங்க. அப்போஸ்தலர்கள் ஒரு வார்த்தை பேசினாலே அவர்களுக்குள்ள அந்த குணமாக்குதல் நடந்துச்சு. இன்றைய நாட்கள்ல அப்படிப்பட்ட குணமாக்கக்கூடிய வரம் பெற்ற ஊழியர்கள் யாராவது இருக்காங்களா? குணமாக்கக்கூடிய வரம் பெற்ற ஊழியர்கள் வெளியில போய் ரோட்ல பாருங்க, எவ்வளோ நோட்டீஸ் ஒட்டி இருக்குன்னு. தீராத வியாதியா? சகோதர சகோதரிகளே, குணமாக்கக்கூடிய வரம், இதற்கு இன்னைக்கு ஊழியர்கள் தேவையா அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, இது வியாதியை குணமாக்கக்கூடிய காரியம். அப்படின்னா என்ன வியாதி? ஆம் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு மேலோட்டமாக சரீரத்துல காணப்படக்கூடிய வியாதி இல்ல, மாறாக ஆவிக்குரிய வியாதி. இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒருத்தர் குறைவுபட்டுட்டார் அப்படின்னா, எக்ஸாம்பிள், விசுவாசத்துல ஒருத்தருக்கு குறைச்சல் வந்துருச்சு அப்படின்னா என்னதான் செய்யணும்? பல கிளாஸ்ல பார்த்துருக்கிறோமே, எந்த டேப்லெட்டை கொடுக்கணும்? என்ன சத்தியம்? விசுவாசத்துல அவர் குறைவுபட்டுட்டார் அப்படின்னா முற்பிதாக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய டேப்லெட் என்ன? வாக்குத்தத்தம் தான். பல கிளாஸ்ல இருந்து நான் கேட்டேன், ஆபிரகாம் என்ற ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்ளணும். அவர் தான் யாரு? விசுவாசத்தினுடைய தகப்பன். கர்த்தர் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக முழுமையாக அவர் விசுவாசிச்சு நம்புனாரு. தன்னுடைய முதிர் வயதிலையும் தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று நம்புனாரு. அதன்படி நடந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த ஒரே குமாரனை தேவன் பலியாக கேட்ட மாத்திரத்துல சந்தேகம் ஏதும் இல்லாம, எந்த ஒரு விசுவாச குறைச்சலும் இல்லாம, இதற்கு பதிலீடாக தேவன் வேற ஈசாக்க கொடுப்பாரா? அதெல்லாம் அவருக்கு சந்தேகமே இல்லை. தேவன் கேட்டாரா? செய்துட்டாரு. விசுவாசிச்சாரு முழுக்க தேவனை. அப்படிப்பட்ட விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இருதயத்தில் அங்க கட் பண்ணார், பலி கொடுத்தார். பிதாவாகிய தேவன் நேரடியாக செய்ய வேண்டியதாக இருந்துச்சு தன்னுடைய குமாரன் கர்த்தர் இயேசுவை. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை இருதயத்தில் அங்க பலி கொடுத்துட்டார். ஜஸ்ட் செகண்ட், சில வினாடிகள் வரக்கூடிய சத்தம் லேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவர் அங்க பலியாக்கப்பட்டிருப்பார் ஈசாக்கு. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் மிகுந்த விசுவாசத்தை ஆபிரகாம் காண்பித்தது நிமித்தமாக அவர் விசுவாசத்தினுடைய தகப்பன். சகோதர சகோதரிகளை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சோர்வுகள், இயலாமைகள், நம்மிடத்துல காணப்படக்கூடிய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இழப்புகள், இதுல எல்லாம் நாம சந்திச்சு நமக்கு ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசம் குறைகிறது என்றால் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய அந்த முற்பிதா ஆபிரகாம். ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, அநேக முற்பிதாக்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்து மரிச்சிருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையில பொறுமை இழக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதா? உச்சக்கட்ட உபத்திரவும் அது பொறுமையை இழக்க ஊக்கிதா? எடுத்துக்கொள்ள வேண்டிய டேப்லெட் என்ன? யோபுவினுடைய வாழ்க்கை. அவருக்கு உண்டான எல்லாமே போயிடுச்சு. தன்னுடைய வீடு, நிலம், வளங்கள், அவருடைய கால்நடை அத்தனையும் போச்சு. எல்லாத்தையும் இழந்தாரு. தன்னுடைய சரீரம் முழுக்க வியாதி. தான் பெற்றுட்ட அத்தனை பிள்ளைகளும் மரிச்சு போனாங்க. ஒன்றுமே இல்லை. அவருடைய மனைவி கடைசியா சொன்னாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அந்த நிலைக்கு அந்த பொறுமையில சோதிக்கப்பட்டார் அந்த முற்பிதா யோபு. அதுலயும் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார். தேவனுடைய கரத்துல இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாமோ வாங்க வேண்டாமா? சகோதர சகோதரிகளே, பொறுமைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த மருந்து என்பது யோபுவினுடைய வாழ்க்கை. அவர் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. சகோதர சகோதரி, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் குறைவுபடுதா? ஜெபிக்க முடியாத அளவுக்கு அநேக காரியங்கள் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா? தானியேலுக்கு ஏற்பட்டுட்ட டிஸ்டர்பை விடவா நமக்கு ஏற்பட்ட போகுது? அவருக்கு எதிராக அரசாங்கமே திரண்டது. அவர்கள் கூட இருக்கக்கூடிய அனைவரும் துரோகிகளாக காணப்பட்டாங்க. அவரை சிங்க கெபில தூக்கி போடுவதற்கு முயற்சி பண்ணாங்க, குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவானாங்க. அந்த சூழல்லையும்
தேவனை நோக்கி பல கனிகள் திறந்திருக்க அவர் ஜெபித்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியத்துல குறைவு வந்துருச்சு, நோக்கி பார்க்க வேண்டிய கதாபாத்திரம் தானியேல். சகோதர சகோதரிகளே, சோ இந்த குணமாக்கக்கூடியவரும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நோவுக்கும் ஒவ்வொரு நோய்களுக்கும் குணமாக்குதல் என்பது ரொம்ப அவசியம். அந்த குணமாக்கக்கூடிய மருந்து என்பது வேதாகமத்துல தான் காணப்படுது. அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களே நமக்கு போதுமானதாக இருக்கு சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, இன்றைய நாட்கள்ல இந்த ஊழிய நாட்கள்ல காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்ம மத்தியில இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு ஊழியர்கள் தேவைப்படுறாங்களா அப்படின்னா ஆமா. யாக்கோப்பு 5வது அதிகாரம் 14 மற்றும் 15 வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆம் சகோதர சகோதரிகளே, யாராவது வியாதிப்பட்டா அப்படிப்பட்ட வியாதிப்பட்டவர் சபையினுடைய மூப்பர்களை வரவழைப்பாராக. அந்த மூப்பர் என்ன பண்ணுவாராம்? அவர் எண்ணெய் பூசி அவருக்காக வேண்டுதல் செய்வாரு, விண்ணப்பம் செய்வாரு. இந்த விண்ணப்பம் தேவனால கேட்கப்படும். என்ன என்பது குறிக்கிறது? பரிசுத்த ஆவி. தேவனிடத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் தேவனால அங்கீகரிக்கப்படுது, கேட்கப்படுது. அப்படி கேட்கப்படும் போது அந்த மூப்பர் என்ன செய்வார் அப்படின்னா, அப்படிப்பட்ட வியாதிக்குள்ள போயிட்டவரா சத்தியத்தின்படியான ஆலோசனையை சொல்லி அவரை குணமாக்கி அவரை மறுபடி சீர்திருத்தி ஸ்திரப்படுத்தி சபை ஐக்கியத்துக்குள்ள காக்க வேண்டிய பொறுப்பு இந்த குணமாக்கக்கூடிய வரம் பெற்ற ஊழியர்களுடைய பொறுப்பு. அததான் மூப்பர்களுடைய பொறுப்பாக காணப்படுது. சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், போதக ஊழியம், அற்புதம் செய்யக்கூடிய ஊழியம், அதற்கடுத்து குணமாக்கக்கூடிய வரம், இது எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து ஊழியங்கள். இதுவரைக்கும் பார்த்தது ஊழியம் தானே, அப்புறம் என்ன தனியா ஊழியங்கள்? சகோதர சகோதரிகளே, ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஹெல்ப், அதாவது உதவிக்காரர்கள். இந்த ஊழியம் தேவையா இல்லையா? கேட்கவே தேவையில்லையே. சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஊழியம் என்பது ரொம்ப அவசியம். ஏன்னா அப்போஸ்தலர்கள் கூட என்னதான் சொல்லிட்டாங்க? அப்போஸ்தலர்கள் அவர்கள் சபையினுடைய மூப்பர்கள், அந்த மூப்பர்களாக இருந்துட்டவங்க அப்போஸ்தலர்களாக நியமிக்கப்பட்டாங்க. அந்த அப்போஸ்தலர்கள் அவர்களை குறித்து அவங்க சொல்லும் போது 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்களேன். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். புது உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரர்கள். புது உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரர்கள். புது உடன்படிக்கைக்கு யாரு அவங்க? வேலைக்காரர்கள்னு சொல்றாரு சகோதர சகோதரி. உதவி செய்யக்கூடியவங்க. புதிதா தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறாரு. அந்த உடன்படிக்கைக்கு உதவி செய்யக்கூடிய உதவிக்காரர்களாக, ஊழியக்காரர்களாக யார் காணப்படுறான்னு சொல்றாருன்னா அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. சோ தேவ ஊழியர்களாக, தேவனுக்கு உதவிக்காரர்களாக, தேவனுடைய மந்தைக்கு ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடிய ஊழியம் தான் அந்த உதவிக்காரர்களுடைய ஊழியம் என்பது சகோதர சகோதரிகளே. இன்னும் சொல்லும் போது அந்த 6வது வால்யூம்ல சபையினுடைய உண்மையான மூப்பர்கள் எல்லோரும் இப்படியாக உதவிக்காரர்களாகவும் தேவனுக்கும் சபைக்கும் சத்தியத்துக்கும் ஊழியக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் மூப்பர்கள் என்று அங்கீகரிக்கப்படவே கூடாது. சகோதர சகோதரிகளே, மூப்பர்கள் என்பவர்கள் இப்படிப்பட்ட நிலையில காணப்படன சபைக்கும் தேவனுக்கும் உதவிக்காரர்களாக, உதவி செய்யக்கூடியவர்களாக, ஊழியம் செய்யக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. சோ இப்படி காணப்படக்கூடியவர்களை மூப்பர்களாக தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் மூப்பர் என்ற நிலைக்கு அவ்வளவாக தகுதி பெற்று இருக்கல. பட் அந்த ஒரு வளர்ச்சி நிலையை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறார். மாம்சத்துல இல்ல, ஆவியில. உதவிக்காரர்கள் அப்படின்னா ஏதோ டெம்போரலா வேலை செய்யறவங்களை ஏற்படுத்துறது இல்லை. அப்போ மூப்பர்களுக்கு அடுத்த நிலையில, மூப்பர்கள் என்ற ஒரு நிலைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க, சத்தியத்திலையும் ஆவியிலையும் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள், தேவனுடைய மந்தைக்கு ஊழியம் செய்வதற்கு வாஞ்சை உள்ளவர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள், அதன் மேல பிரியம் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அந்த ஊழியத்தை விரும்பக்கூடியவர்கள். மூப்பர்களே அந்த ஊழியத்தை விரும்பணும்னு தானே சொல்லப்பட்டிருக்குது. ஒருத்தர் மூப்பரா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த ஊழியத்தை அவர் விரும்பணும். மூப்பர் என்ற ஒரு ஊழியத்தை விரும்பணும். எப்படி? மாம்சத்தின்படியால் அது ஒரு போஸ்டிங்கா இல்ல, அதை ஒரு நிலையாக. அப்படின்னா வேதவசனம் அப்படித்தானே குறிப்பிடுது. கண்காணிப்பை விரும்புகிறவன்
நல்ல வேலையை விரும்புகிறான். அது உண்மையுள்ள வார்த்தை. அந்த விருப்பம் இல்லாத இடத்துல அந்த வேலையை கொடுக்காதீங்க. வலுக்கட்டாயமா இவரை நான் முன்மொழிகிறேன், இவரை நான் வழிமொழிகிறேன், இவரை நான் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்துறேன், அவருக்கு விருப்பம் இல்லை, நான் இந்த ஊழியத்துக்கு தகுதியில் எனக்கு வேண்டாம், விட்டுருங்க. சகோதர சகோதரி, அந்த ஊழியத்தை செய்வதற்கு விருப்பம் இருக்கக்கூடியவர்களை நீங்க தேர்ந்தெடுங்க. ஆனா அவங்க மூப்பர்கள் என்ற நிலைக்கு அவ்வளவாக தகுதி இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆனால் நல்ல ஒரு வளர்ச்சி நிலையில காணப்படக்கூடியவர்கள், வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், ஒரு விசேஷித்த ஒரு குணாதிசயம் இவர்களிடத்துல காணப்படணும். சத்தியத்துல விசுவாசம் இருக்கணும். ஆண்டவருக்கும் அவருடைய மந்தைக்கும் ஊழியம் செய்யக்கூடிய வாஞ்சை இருக்குதா, அவர்களை சபையினுடைய உதவிக்காரர்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்று குறிப்பிடுறாரு சகோதர சகோதரிகள். சோ ஊழியங்கள் 6வது பார்த்துட்டோம். 7வது ஆளுகைகள். ஓகே, இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஓகே. ஆளுகைகள், யாராவது வெளியே இருந்து வந்து ஆளுகை பண்றதுக்கு விட்டுருவோமா? சகோதர சகோதரிகளே, அது என்ன ஆளுகை? ஆளுகைகளையும் இப்படிப்பட்ட ஊழியம் இருக்கா சபையில் இன்னைக்கு? ஆளுகைன்னா யாராவது ஆளக்கூடியவர்கள், யாராவது ஆளுநர்கள் இருக்கிறீங்களா? கவர்னர், அந்த ஊழியம் இன்னைக்கு இருக்கா இல்லையா? அப்படின்னா இந்த ஊழியத்தை குறித்து நாம பார்க்க தேவையில்லை. அடுத்து அந்நிய பாஷைகளையும் போயிடலாமா? சகோதர சகோதரிகளே, ஆளுகைகள் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது கவர்னி அப்படின்னா நிர்வாகிகள். எந்த நிலையில தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா சகோதர சகோதரிகளே, ரொம்ப ரேரு. சபையில எலெக்ஷன் நடக்குது, பட் யாருமே தேர்ந்தெடுக்கப்படலை. என்ன நிலை ஏற்படும்? என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தேவனுடைய கிருபையில இங்கே அநேக இடங்கள் அது நடக்கிறது இல்லை. மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. பட் அப்படி தேர்ந்தெடுக்கப்படாத நிலை ஏற்படும் போது அந்த சபைகள்ல பொறுப்பாளர்கள் அங்க நியமித்தல் அங்க நடக்கும். சகோதர சகோதரிகளை, பொறுப்பாளர்களை அங்க ஏற்படுத்துவாங்க. சில சபைகள் பெரிய குழப்பம் இருக்கும், பெரிய கிளர்ச்சிகள் ஏற்படும், சமாதானம் இல்லாத ஒரு சூழல் போகும், எலெக்ஷன் அங்க ஃபுல்ஃபில் ஆகாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொறுப்பாளர்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது, அநேக இடங்கள்ல அறுவடை ஊழியங்கள் செய்து புதிதாக சபையை ஸ்தாபிக்கும் போது அங்க சபையை ஒரு இடத்துல புதிதாக ஸ்தாபிக்கப்பட்டு அங்க மூப்பர்களை ஏற்படுத்திலாம் வச்சுட்டு வர முடியாது. என்ன செய்ய முடியும்? பொறுப்பாளர்களை தான் ஏற்படுத்தி வைக்க முடியும். சகோதர சகோதரிகளே, தேவனுக்காக அங்க ஊழியம் செய்து சுவிசேஷ ஊழியத்தை செய்து ஹார்வெஸ்ட்டை முடிச்சிட்டு அங்க சபையை ஸ்தாபிக்கப்படும் போது அநேகர் அங்க புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் மத்தியில அந்த சபையை வழிநடத்துவதற்காக சில பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சபையை நிர்வகிப்பதற்காக சில நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்க தான் கவர்னி, அவங்க தான் ஆளுநர்கள். சகோதர சகோதரிகள், இந்த நிலை ஆதி சபையினுடைய காலகட்டத்திலே இருந்துச்சு. தீத்துவுக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதும்போது சொல்லுவாரு, வசனம் வாசிங்களேன். தீத்து 1 அதிகாரம் 5வது வசனம். நீ குறைவானவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. ஆம் சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் பவுல் தீத்துவை பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்துவதற்காக கிரேத்தா தீவுல விட்டுட்டு வந்தாராம். கிரேத்தா தீவுல போயிட்டு மூப்பர்களை ஏற்படுத்தினதெல்லாம் சபை ஸ்தாபிச்சு போய்கிட்டு இருக்குது. பட் அங்க என்ன நிலைன்னா, இது புதிதான சபை இல்லை, புதிதாக ஆரம்பிக்கப்பட்டதான் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் இவங்க எப்படிப்பட்ட ஜனங்களா தெரியுமா இருக்காங்க? கிரேத்தா தீவாரு அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணலட்சணங்களை குறித்து சொல்லும் போது தீத்து 1 அதிகாரத்துல 11-12 வாசிங்க. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். அடுத்து, கிரேக்கா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிலும் அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். ஆம் சகோதர சகோதரிகள், இந்த கிரேத்தா தீவாரை என்ன பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இவர்களுடைய வாயை முதல்ல கட்டணும், வாயை அடைக்கணும், வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனத்துல குறிப்பிடும் போதுதான் கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர். அப்படின்னா வாயை திறந்தாலே பொய் தான், உண்மையே பேச மாட்டாங்க, வாயை திறந்தாலே பொய் தான். ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள். மிருகம்னாலே என்னதான்? மிருகம்னாலே மோசமானது. அதுல துஷ்ட மிருகங்கள் அப்படின்னா அந்தி கிறிஸ்து போல.
கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள். அவர்களுடைய வயிறே அவங்களுக்கு தேவனாக காணப்பட்டிருக்கு கடந்த நாட்கள்ல. இப்படிப்பட்ட சோம்பேறிகள் உள்ள வந்திருக்கிறாங்க. ஓயா பொய்யர், பெருவயிற்று சோம்பேறிகள், துருஷ்ட மிருகங்கள், தேவனுடைய கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள். யாரு? சபையை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. தீத்துவில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள். சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட இடத்துல போய் அப்போஸ்தலர் பவுல் போய் எலெக்ஷன் பண்ணி நீ மூப்பர்களை ஏற்படுத்திட்டு வச்சுட்டு வான்னு சொல்லி தீத்துவை விட்டுட்டு வர்றாங்க. எலெக்ஷன் நடத்த விட்டுருவாங்களா? அங்கதான் என்ன நடந்திருக்குது? பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு அதற்கு பிற்பாடு அங்க மூப்பர்கள் அங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, கிரேத்தா தீவார் இதுக்குமே உட்படாத அந்த ஜனங்கள், அவங்க மத்தியில் நடக்கக்கூடிய ஊழியம் கூட என்னதான்னு பாத்தீங்களா? இந்த ஆளுநர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் அது ஃபுல்ஃபில் ஆகாது. போன உடனே எலெக்ஷன் சொன்னா முதல்ல வெளியே கிளம்பிப்போ அப்படின்டுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடங்களை என்னதான் செய்ய முடியும்? இப்படிப்பட்ட ஊழியங்களை தான் செய்ய முடியும். சகோதர சகோதரிகளே, புதிதாக ஒரு சபையை ஸ்தாபித்து அந்த சபையில மூப்பர்கள் ஏற்படுத்தப்படும் வரைக்கும் அங்க பொறுப்பாளர்கள் தான் நியமிக்கப்பட முடியும். அதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஊழியங்கள்ல ஒரு வகை தான் இந்த ஆளுகைகள் என்பது. 7 ஊழியங்கள். அடுத்து 8வது அந்நிய பாஷைகள், பற்பல பாஷைகள். யாராவது பேசுறீங்களா? அந்நிய பாஷை. சகோதர சகோதரிகளை பேச இன்னைக்கு இருக்குதா? அது அந்த ஊழியம் போயிட்டு இருக்குதா? சகோதர சகோதரிகளே, இந்த அந்நிய பாஷை என்பது ஆதி கால சபையோடு முடிவடைந்தது. ஏன்? எப்படி? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போ. அன்பு ஒரு காலம் ஒழியாது, ஆனா தீர்க்க தரிசனம் ஒழிந்து போகும். எப்போ ஒழிந்து போகும்? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சுன்னா அது முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒழிந்து போயிடும். அன்பு மட்டும் ஒழியவே ஒழியாது, பட் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும். அந்நிய பாஷைகளானாலும் அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போ. ஓய்ந்து போகும். அந்நிய பாஷை கூட என்னதான்? ஓய்ந்து போகும். வசனங்கள்ல தெள்ள தெளிவாக இருக்குது. ஆதி கால சபையில இருந்துச்சு அந்நிய பாஷைகள். இன்றைய நாட்கள்ல இருக்குதா? ஆதிகால சபையில இருந்துச்சு. அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும், அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாது. தெள்ள தெளிவாக இருக்கு. சகோதர சகோதரிகளே, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் வசனங்கள் 4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அடுத்த வசனம். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளே பேசும்படி விரும்புகிறேன். ஏற்கனவே 1 கொரிந்தியர் 13:8 என்ன பார்த்தோம்? அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போகும். ஆனா இங்க என்ன கொடுக்கப்பட்டு இருக்குது? அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். அப்படின்னா இது என்ன ஒரே குழப்பமா இருக்கு? அந்நிய பாஷை இப்ப பேசலாமா வேண்டாமா? வசனம் கண்டினியூ பண்ணுங்க. 5-6 கூட. ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன். 6. மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது அறிவுண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? ஆம் சகோதர சகோதரி, இன்னொரு இடத்துல குறிப்பிடும்போது அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதிருங்கள் அப்படின்றாரு. ஒரு இடத்துல தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும்னு இருக்குது. ஆனா இங்க பார்க்கும்போது அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு இருக்குது. எதை நாம செய்யலாம்? சகோதர சகோதரிகளே, கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பைபிளினுடைய ஆதார வசனத்தை வாசிங்க. பைபிளினுடைய ஆதார வசனம். ஒரு பாடத்துக்கு சப்ஜெக்டுக்கு ஆதார வசனம் இருக்கு, பைபிளுக்கு ஆதார வசனம் இருக்குதா? சகோதர சகோதரிகளே வாசிங்க. ஏசாயா 28வது அதிகாரம் வசனம் 10.
கற்பனையின் மேல் கற்பனையும். இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல, ஒன்ஸ் அப்பான் எ டைம். இந்த ட்ரூத்துக்குள்ள உள்ள வந்த போது முதல் பாடமா எடுக்கும்போது வாசிங்க. கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். 11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். எப்படி பேசுவாராம் தேவன்? கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்றார்கள். 10வது வசனம். அதே 13வது வசனம் அதையே பார்ப்போம் ரிப்பீட்டா. அதனால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தையானது கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்றார்கள். அப்படிதான் இருக்கும். அதுக்கு இடைப்பட்ட வசனம் 10ல இருந்து ஜம்பாயி 13க்கு போயிடுவோம். ஆனா இடையில இருக்கக்கூடிய வசனத்தை விட்டுட்டு போயிடுவோம். அந்த இடையில இருக்கக்கூடிய வசனம் தான் 11வது வசனம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். யார் பேசுவார்? பேசக்கூடியவர் யாரு? தேவன். அந்நிய பாஷைகள்னால, பரியாச உதடுகள்னால இந்த ஜனத்தோடே பேசுவார். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஸ்டெம்மரிங் லிப்ஸ் அப்படின்னு இருக்குது. அனதர் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குது, அதாவது ஃபாரின் லாங்குவேஜ். சரியான மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது குளறிய பேச்சு, புரியாத பாஷை. தேவன் இப்படிதான் பேசுவாராம், புரியாத பாஷையில் அவர் பேசுவாராம். அப்படின்னா சகோதர சகோதரிகளே, ஃபாலோ கிளாஸ் நம்ம கேட்டிருக்கிறோம். பேசிக் லெசன்ல அநேக பாடங்கள் பார்த்துருக்கிறோம். அதுல தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய காரியங்கள்ல அநேக விளக்கங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டுருச்சு. ஓகேவா? நிறைய வசனங்களுக்கு இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள உள்ள வந்த நாள்ல இருந்து அந்த ட்ரூத்துக்குள்ள உள்ள என்றாகிற வரைக்கும் அநேக வசனங்களுக்கு விளக்கமே தெரியாது. ஆனா என்னைக்கு அந்த ட்ரூத்தை பிடிச்சிட்டோமோ, பிடித்த பிற்பாடு தொடர்ந்து நாம் அதோடு பயணிக்கும் போது தேவனுடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள், அநேக விளக்கம் தெரியாத காரியங்களுக்கு நமக்கு விளக்கம் கிடைச்சிருச்சு. கரெக்டா? ஆனா வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் விளக்கம் கிடைச்சிருச்சா? பைபிள்ல இருக்கக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் நமக்கு விளக்கம் தெரியுமா? தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் எப்படி பேசுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அந்நிய பாஷையில பேசுவார், அதாவது புரியாத பாஷையில பேசுவார்னு 11வது வசனம் அங்க குறிப்பிடுது. அப்படின்னா சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய பிள்ளைகள்கிட்ட பேச விரும்புறாரு. அப்படி பேச விரும்பும் போது அவர் பயன்படுத்தக்கூடிய மெத்தடு அதுதான் புரியாத பாஷை. அப்படிதான் தேவன் இந்த மனுகுலத்தோட கடந்த நாட்கள்ல 2000 வருட காலகட்டங்களாக அநேக கிறிஸ்தவர்கள், வெறும் 2000 வருஷம் மாத்திரமில்லை, அதுக்கு முன்னாடியும் தேவன் இப்படி அவருடைய பாஷையில பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்நிய பாஷைன்னா எதுதான் அந்நிய பாஷை? இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு இங்க ஒருத்தர் கொங்கணி பாஷையில ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். புரியுமா? ஹிந்தி கூட ஒரு சிலருக்கு தெரியும், இங்கிலீஷ் தெரியும், கன்னடம், தெலுங்கு ஏதோ தெரியும். ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான பாஷையில் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. தெரியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? அவருக்கு அது அந்த பாஷையை புரிஞ்ச ஒருத்தர் பக்கத்தில் இருந்தாருன்னா அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு மட்டும் எப்படி தெரியும்? அதான் அவருடைய சொந்த பாஷை தெரியுது. இதே வேற ஒரு கண்ட்ரில இருந்து இங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, அல்லது வேற மாநிலத்தில இருந்து இங்க பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய பாஷை புரியாது நமக்கு. காரணம் அது அவருடைய பாஷை, அது நமக்கு அந்நிய பாஷை. அது அவருக்கு புரியும், அதுல அர்த்தம் இருக்குது. பட் அவர் பேச வர்றது அந்த பாஷை நமக்கு புரிஞ்சாதான் அது நம்முடைய பாஷையாகும். புரியாத வரைக்கும் அது அந்நிய பாஷை. தேவன் அவருடைய ஜனங்களோட அவருடைய பாஷையில தான் பேசுவார். அப்படின்னா அந்நிய பாஷை. அதை நாம தெரிஞ்சுக்கிற வரைக்கும், தேவனுடைய பாஷையை நாம கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது நமக்கு அந்நிய பாஷை. கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கே உரித்தான பாஷை. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பாஷைகள் தான் கிட்டத்தட்ட ஓமை பாஷை, அடையாள பாஷை, நேரடி பாஷை, அநேக பாணிகள் பார்த்தோம்ல. இது எல்லாமே என்ன பாஷை தான்? தேவனுடைய அந்நிய பாஷையா தான் இருந்துச்சு. அதை நமக்கு புரிய வச்சுட்டார். ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிறிஸ்தவர்களுக்கு அது அந்நிய பாஷையா தான் இருக்குது, கண்டுபிடிக்க முடியல. தேவன் என்ன சொல்ல வராரு? டிவைன் பிளானுடைய தெய்வீக திட்டத்தினுடைய நோக்கங்கள், கொள்கைகள், ஆழங்கள், தாற்பரியங்கள் எதுவுமே அவங்களுக்கு புரியறதில்ல. பட் நமக்கு இன்னைக்கு புரியுது அப்படின்னா அந்த பாஷையை நாம புரிஞ்சிட்டோம், கற்றுக்கொண்டுட்டோம்னு அர்த்தம். கரெக்டா? இப்ப தேவன் அவருடைய ஜனங்களோட அந்நிய பாஷையினால பேசுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்படின்னா சகோதர சகோதரிகளே, அந்த பாஷையை கற்றுக்கொள்ற வரைக்கும் தான் நமக்கு அந்நிய பாஷை. கற்றுக்கொண்டுட்டோம்னா அது நமக்கு அந்நிய பாஷை. அப்படின்னா இந்த பைபிள்ல அநேக பாஷைகள் நமக்கு அந்நியமாக இன்னை வரைக்கும் காணப்பட்டு கொண்டிருக்குது. அப்படின்னா சகோதர சகோதரிகளே, நமக்கு அது புரியலன்னு அர்த்தம். புரியாததை புரியலன்னு விடக்கூடாது. அந்நிய பாஷையை குறிச்சதான விளக்கம் என்ன சொல்லியிருக்கு? அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அந்நிய பாஷை பேசக்கூடாது அப்படின்னு இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்படின்னா புரியாததை புரியலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? அதுக்கு தான் நம்ம சொன்னோம் பைபிளினுடைய ஆதார வசனம்னு சொன்னோம். ஏசாயா 28:10-13 எல்லாம் பைபிளினுடைய ஆதார வசனம். அதாவது வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை புரிந்து கொள்ளணும்னா முதலாவது இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், பிரமாணத்தின் மேல். இந்த மெத்தட் படி தான் தேவன் அவருடைய வார்த்தைகள் மூலமாக பேசுவாரு. இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக பேசுவாரு. அதற்கு அவர் அளவு நூல் கொடுத்திருக்கிறாரு, பகிர்ந்து போட்டிருக்கிறாரு. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா புரியாததை புரியலன்னு விடக்கூடாது. அது அந்நிய பாஷை நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அதற்கான மெத்தட் பயன்படுத்துங்க. அந்த ஃபார்முலா தான் அந்த 10வது வசனம், 13வது வசனம், மற்ற இணை வசனங்கள் எல்லாமே. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? புரியாத வசனத்தை புரியலன்னு விட்டுருவோம். அதை தாண்டி நம்மிடத்துல பைபிள் படிக்கக்கூடிய வழக்கமே இருக்காது அநேகர்கிட்ட. அநேகர்ன்னு சொல்றதை விட மெஜாரிட்டி. எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் கொண்டு வந்திருக்கிறோம் கையில? எவ்வளவு பேர் கையில்? நம்ம கிறிஸ்தவர்கள், இன்னும் சொல்ல போனா இந்த பூமியில நம்மலாம் யாரு? உண்மை கிறிஸ்தவர்கள். உண்மை கிறிஸ்தவர்கள்ல எத்தனை பேர் இந்த பைபிளோட வந்திருக்கிறோம்? அதான் இருக்கே பிரதர், ஸ்மார்ட் போன் இதுக்குள்ள வச்சிருக்கோம்ல. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அதிகமா வாசிக்கக்கூடிய ஒரு பகுதி எதுவாக ஆயிடுச்சு அப்படின்னா சகோதரருடைய ரைட்டிங்ஸ், 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள். பைபிளினுடைய முக்கியத்துவம் குறைஞ்சி போய், முக்கியத்துவம்னா அந்த வசனங்கள் வாசிக்கிறது குறைஞ்சி போய் ரைட்டிங்ஸ் மாத்திரமே அதிகமாக வாசிக்கப்படுது. சகோதர சகோதரிகளே, தப்பா இல்லையா அது? அப்படின்னா துளி கூட தவறு இல்லை. சகோதர சகோதரிகளே, வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 14:28. 1 கொரிந்தியர் 14:28. அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் பேசாம இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு யார் அர்த்தம் சொன்னது நமக்கு இந்த வசனங்களுக்கு எல்லாம்? 7ஆம் தூதன் சொல்லி இருக்கிறாரு. அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அந்த பைபிள் படிக்கிறதே வேஸ்ட் அப்படின்றாரு. அர்த்தமே தெரியாம வெறும் பைபிளை மட்டும் எடுத்து வாசிக்கிறதா ஒண்ணுமே பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே அர்த்தம் சொல்லிட்டது யாருன்னா நம்முடைய 7th ஏஞ்சல் சார்லஸ் டேஸ் ரசல். கொஞ்சம் கூட குறைத்து மதிப்பிட்ட கூடாது. நீங்க பைபிள் படிக்கல அப்படின்னு சொல்றதுனால அதை அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு நான் பைபிளை வாசிக்க போறேன், நீ ரைட்டிங்ஸை தொட மாட்டேன். நோ, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக கூடாது. அர்த்தம் சொல்லக்கூடியவரை யாருன்னா அவர் தான். ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வெளிச்சம் அந்த குத்து விளக்கினுடைய வெளிச்சத்துல இருந்து தான் அந்த அப்பத்தை புசிக்கணும். அந்த அப்பத்தை புசிக்கிறத நிறுத்திடக்கூடாது. அந்த குத்து விளக்கினுடைய வெளிச்சத்துல இருந்து புசிக்கணும். இல்லை எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை விளக்கிட்டு சூரிய ஒளியில இருந்து இந்த ஆசாரியன் புசிக்கிறாருன்னா அந்த ஆசாரியன் மரிச்சிருவாரு. சகோதர சகோதரி, நமக்கு வெளிச்சம் எங்க இருந்து தான் கிடைக்க பெறுவதற்கு தேவன் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா 7 காலகட்ட சபையினுடைய தூதர்கள், குறிப்பாக இந்த 7ஆம் காலகட்ட சபைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அருமையான சகோதரன் சார்லஸ் டேஸ் ரசல். அவருடைய ரைட்டிங்ஸ் ரொம்ப பிரதானம், ரொம்ப பிரமாதம், ரொம்ப அற்புதம். அவருடைய எழுத்துக்கள் முத்துக்கள். மறந்துட வேண்டாம், அதை கொஞ்சம் கூட குறைச்சு மதிப்பிட வேண்டாம். நாங்க பைபிளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், வேற செகண்டரியா தான் வைப்போம். வைங்க, அப்படிதான் இருக்கணும். வேதத்திற்கு மேல இவரை உயர்த்திடக்கூடாது. பட் வேதம் உயர்ந்திருக்கணும். அதோடு 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் என்பது ரொம்ப 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 முக்கியம். சகோதர சகோதரிகளை, அதை வேதத்தை தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் அங்க குறைச்சிடக்கூடாது. நமக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கிறதே அதுதான். ஆனா நம்முடைய பிரச்சனை, நம்முடைய இயலாமை என்ன அப்படின்னா ஏதோ ஒன்றை தான் தூக்கி பிடிக்க முடியுது, ஒன்றை விட்டுடுறோம். ஆனா ஓரளவுக்கு ஈக்குவலாக அங்க காணப்படணும் சகோதர சகோதரிகளே. சோ 7வது பார்க்கிறோம். நாம 8வது பார்க்கிறோம், அந்த அந்நிய பாஷை. பைபிள்ல நமக்கு புரியாம இருக்கக்கூடிய அனைத்து வேத வசனங்களும் அது நமக்கு இன்னைக்கு அந்நிய பாஷைகளாக காணப்பட்டு கொண்டிருக்கு. சகோதர சகோதரிகளை, அந்த அந்நிய பாஷைகளை அந்த ஆதார வசனத்தோடு நாம ஒப்பிட்டு இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக தேடி அதற்கு ஜோடி சேர்த்து தேவனுடைய ஆவியை கொண்டு நாம பயணிக்கும் போது அது நமக்கு அர்த்தம் சொல்லக்கூடியதாக இருக்கும்.
ஸோ நம்ம ஊழியங்கள் பார்த்திருக்கிறோம். அப்போஸ்தல ஊழியம் தேவையா இல்லையா? அப்போஸ்தலர்கள் என்ற ஒரு நிலை தேவையில்லை, ஆனால் அவர்களுடைய ஊழியம் ரொம்ப அவசியமாக இருக்குது. தீர்க்க தரிசன ஊழியம் ரொம்ப முக்கியம், போதக ஊழியம் ரொம்ப முக்கியம், அற்புதம் செய்யக்கூடிய வரம் ரொம்ப முக்கியம், குணமாக்கக்கூடிய வரம் ரொம்ப முக்கியம், ஊழியங்கள் உதவிக்காரர்களுடைய ஊழியம் ரொம்ப முக்கியம், குணமாக்கக்கூடிய வரம் ரொம்ப முக்கியம். அதே போல அந்நிய பாஷை பேசுதல் என்பது ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வசனங்கள் புரியலன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு போகாம வசனங்களோடு இணை சேர்த்து அதை நாம படிக்கும்போது அதுவும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்படிப்பட்ட ஊழியங்களை பொதுவுல எடுத்து தேவனுக்காக, தேவனுடைய மந்தைக்காக ஊழியம் செய்பவர்கள் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஊழியர்கள் நம்முடைய சபை ஐக்கியத்தில் இவ்வளவு ஊழியங்கள் இன்னைக்கு நமக்கு தேவையா இருக்குது. இந்த ஊழியங்களை எல்லாம் எடுத்து செஞ்சு தேவனுடைய மந்தையை தேவனுக்கு நேராக வழிநடத்துவதற்கு இப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்னைக்கு தேவைப்படுறாங்க. சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு கர்த்தருடைய மந்தைக்காக அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அங்கே ஏற்படுத்துறாரு. அப்படின்னா தேவனுடைய சபை சீர் இல்லாம இருக்குது. அதுதான் ஆரம்பத்திலேயே பார்த்தோம். கர்த்தர் இந்த சபை அமைப்பை முழுமையாக்காம விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க உலக கிறிஸ்தவர்கள். இன்னும் கர்த்தருடைய சபை அது முழுமையா இருக்குது, சபையில இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் இன்னும் முழுமையாகாம இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. கர்த்தருடைய சபை முழுமையாக இருக்கிறதுனால தான் தேவன் தொடர்பு கொள்றாரு அந்த அங்கத்தினர்களை முழுமையாக்குவதற்காக. சோ இது எல்லாத்தையும் நாம உள்வாங்கிட்டு நம்முடைய சபைக்கு தேவையான ஊழியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகுதிகள் மற்றும் தாளந்துகள் அடிப்படையில் எந்தெந்த ஊழியங்களுக்கு ஊழியக்காரர்கள் குறைவு, எந்த ஊழியங்களை செய்வதற்கு ஊழியக்காரர்களை நாம கண்டுபிடிக்கணும். நாம அனுதினமும் தேவனுடைய சமூகத்துல ஜெபத்துல போகணும், ஆண்டவரை முழுமையாக நம்பணும். சகோதர சகோதரிகளே, ஏன்னா சபையில 3 வகையான வகுப்பார் அங்க இருப்பாங்க. என்ன வகையான வகுப்பார்? ஆட்டுக்குட்டி, இன்னொரு ஆட்டுக்குட்டி. சகோதர சகோதரிகளே, ஆடு என்ன ஆடு? வளர்த்த ஆடு, வளர்க்காத ஆடு. ஐயோ மோசமா போகுது. இன்னொரு இடத்துல கேட்கும்போது கருப்பாடுனாங்க, நீங்க வளர்த்த ஆடுக்கிறீங்க. சகோதர சகோதரிகளே, செம்மறி ஆடு, வெள்ளாடு, இன்னொரு ஆடு நீங்க சொல்லிடாதீங்க, நானே சொல்லிடுறேன். செம்மறியாடு போன்ற வெள்ளாடு. சகோதர சகோதரிகளே, செம்மறியாடு, வெள்ளாடு. செம்மறியாடும் இந்த சபை ஐக்கியத்துக்குள்ளதான் இருப்பாங்க, செம்மறியாட்டு வகுப்பார். வெள்ளாட்டு வகுப்பாரும் இந்த ஐக்கியத்துக்குள்ளதான் இருப்பாங்க. ரெண்டையும் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? செம்மறியாடு மேய்ப்பன் என்ன சொல்றாரோ மேய்ப்பனுடைய பாதையை சரியா பின்பற்றி போகும். மேய்ப்பன் ஒரு குழிக்குள்ள இறங்கி போறாரு அப்படின்னா அதுவும் இறங்கி போகும், குழியை தாண்டினார்னா அதுவும் தாண்டும். செம்மறியாடு அப்படியே ஃபாலோ பண்ணும். வெள்ளாடு இங்க வா அப்படின்னா அங்க போகும். சொல்றதுக்கு நேர் எதிர்மாறாக செய்யக்கூடியது எதுன்னா அது வெள்ளாடு. வெள்ளாட்டையும் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். எந்த கட்டளைகளுக்கும் எந்த நியமங்களுக்கும் கீழ்ப்படியாது. தன்னுடைய கட்டளைகள், தன்னுடைய கொள்கைகளை மிக சரியானதுன்னு சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்தும். எந்த உபதேசங்களுக்கும் பெரிய அளவுல கீழ்ப்படியாது. ஈஸியா கண்டுபிடிக்கலாம் 2 ஆட்டையும். 3வது ஒரு ஆடு இருக்குல்ல, அந்த ஆட்டை தான் கண்டே பிடிக்க முடியாது. அந்த 3வது ஆடு என்ன ஆடு? செம்மறி ஆடு போன்ற வெள்ளாடு. வெளி தோற்றத்துல செம்மறி ஆடு தான், எந்த மாற்றமுமே இல்லை. அர்ப்பணிக்கப்பட்ட உடன்படிக்கை பண்ணிட்ட சகோதரன் வெளி தோற்றத்துல, உள்ளுக்குள்ள பீறி போடுகின்ற ஓனாய். வெளியே பார்க்கும்போது வணக்கம் பிரதர், அதே இருதயத்துக்குள்ள வணக்கம் பிரதர். இப்படிதான் சகோதர சகோதரிகளே, உள்ளுக்குள்ள அந்த கோபம், அந்த காழ்ப்புணர்ச்சி, அந்த விரோதம், பகை, மாம்சத்தினுடைய சகல கிரியைகளும் அங்க இருக்கும். ஆனா வெளி பகட்டுக்கு சகோதரனாக, சகோதரிகளாக அங்க காணப்படுவாங்க. இந்த 3 ஆடுகளும் சபை ஐக்கியத்துக்குள்ள காணப்படும். சகோதர சகோதரிகளை சரியாக இனம் கண்டுபிடிக்கணும். தேவனுடைய மந்தையை ஓனாய் வகுப்பார்கிட்ட இருந்து, கள்ள தீர்க்கதரிசிகள்கிட்ட இருந்து, கள்ள அப்போஸ்தலர்கிட்ட இருந்து காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கணும் சபையை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள். அதனாலதான் இந்த மூப்பருக்கு இருக்கக்கூடிய குணலட்சணங்கள்ல மிக முக்கியமான 2 குணலட்சணங்கள், ஒன்று சிங்கம், மற்றொன்று ஆடு. எந்த காரியத்துல சிங்கமா இருக்கணும், எந்த காரியத்துல ஆடா இருக்கணும்?
தனக்கடுத்த காரியங்கள் வரும்போது அவரு ஆடாக இருக்கணும். தன்னை பற்றி தவறாக பேசப்படுது, தன்னுடைய நன்மதிப்பு தவறாக காண்பிக்கப்படுது, தன்னுடைய நற்பெயருக்கும் புகழுக்கும் ஒரு களங்கம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னா அவர் சைலண்ட். கர்த்தரை போல அடிக்கப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக கடந்து போனார் கர்த்தராகிய இயேசு தனக்கடுத்த விஷயங்கள்ல. அதே தேவனுக்கு அடுத்த விஷயங்கள் என்று வரும்போது அவர் சிங்கமாக இருந்தார். சகோதர சகோதரிகளே, என்னுடைய அப்பாவினுடைய வீட்டை கல்லர் குகையாக்குறீங்களா? சாட்டை எடுத்து சுற்றினார். தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல, சத்தியத்திற்கு அடுத்த காரியங்கள்ல தேவனுக்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய, தேவனுடைய மந்தைக்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மூப்பர்கள் சிங்கமாக காணப்படணும் தேவ சபையில. சத்தியத்துக்கு அடுத்த விஷயங்கள், உபதேசத்திற்கு அடுத்த விஷயங்கள், ஊழியங்களுக்கு அடுத்த விஷயம், எல்லாத்துலேயும் அவருடைய கேரக்டர் சிங்கமா வெளிப்படணும். தனக்கு அடுத்த விஷயங்கள் அங்க வரும்போது ஆட்டுக்குட்டியாக அங்க காணப்படணும். சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட குணலட்சணமுடைய அந்த ஆடுகள்ல ஒரு ஆடை, சில ஆடுகளை நாம நம்முடைய ஐக்கியத்திற்கு மூப்பர்களாக நாம தேர்ந்தெடுக்கும் போது அந்த சபையும் ஆசீர்வதிக்கப்படும், அவரும் ஆசீர்வதிக்கப்படுவார். நாம் ஒரு சகோதரனுக்கு கையை உயர்த்தினாலும் கையை உயர்த்தல் அப்படின்னாலும் ரெண்டுமே நன்மைகளின் அடிப்படையில் மாத்திரமே செய்யணும். சகோதர சகோதரிகள், நம்ம ஒரு சகோதரனுக்கு கையை உயர்த்தினாலும் சரி, அவருக்கு உயர்த்தல் அப்படின்னாலும் சரி, அதுல அன்பு இருக்கணும்ன்றாரு. அதுக்கு தானே சுயாதீன பிரமாணம் கொடுத்துருக்கிறாரு. உயர்த்துறதுல அன்பு இருக்கும், உயர்த்தாம இருக்கிறதுல வம்புதான பிரதர் வெளிப்படும். அதுல எப்படி அன்பு வெளிப்படும்? பகைப்பாரு, விரோதிப்பாரு தானே இருக்கும். எப்படி அன்பு வெளிப்படும் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, எக்ஸ் ஒய் என்ற 2 சகோதரர்கள், ஒரு சகோதரன் நல்ல ஆவியில வளர்ந்த நிலையில, சத்தியத்திற்கு அடுத்த காரியங்கள்ல, உண்மை தன்மையில, எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய சாயல வளர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு சகோதரன். அதே போல மற்றொரு சகோதரன் அந்த வளர்ச்சி நிலைக்கு போனவர் தான், பட் அவருக்குள்ள சில இயலாமைகள், பலகீனங்கள் காணப்படுது. அப்படிப்பட்ட சகோதரன் ஓரளவுக்கு வளர்ச்சி நிலையில கூட காணப்படுறாரு, பிரபல்யமான ஒரு சகோதரராக இருக்கிறாரு. 2 சகோதரன்ல யாரை தேர்ந்தெடுப்பது அப்படின்னா நமக்கு தெரியும். அந்த முதலாவது கர்த்தருடைய சாயல வளர்ந்து கொண்டிருக்கிறவரை தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம், அவருக்கு கைகளை உயர்த்தணும். 2வது சகோதரன் இருக்கிறாரு, பட் அவர் நல்ல ஒரு வளர்ச்சி நிலையில காணப்படுறாரு, பட் அவருக்குள்ள ஏதோ சில பலகீனங்கள் இருக்குது, சில பெருமைகள் இருக்குது, சில தேவையில்லாத குணலட்சணங்கள் அங்க காணப்படுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில காணப்படுது. பட் அவருக்குள்ள சில தாளந்துகள், தகுதிகள் இருக்குது. இப்ப அவரை தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, 2 பேர்லையும் அன்பு வைக்கணும். நாம ஒரு சகோதரன் நல்ல வளர்ச்சி நிலையில காணப்படுறாரு, இவரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த சபை ஐக்கியமும் நல்லா இருக்கும், அவரும் நல்ல வளர்ச்சி நிலைக்குள்ள காணப்படுவாரு. எக்ஸ் என்ற சகோதரனுக்காக என்னுடைய கரங்களை உயர்த்துகிறேன். எஸ், தேவனால் அங்கீகரிக்கப்படுது. அடுத்து ஒய் என்ற சகோதரன் இருக்கிறாரு, அவருக்குள்ள சில இயலாமைகள், பலகீனங்கள் இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள், ஒரு பெருமை அப்படின்னு வச்சோம் அப்படின்னா, அவர் நல்ல சகோதரனா இருக்கார், ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் ஒரு பெருமை உள்ளவராக இருக்கிறார். என்ன பண்ணலாம்? அவரை மறுபடியும் ஏற்படுத்தி வச்சா என்ன ஆகும்? வேத வசனம் என்ன குறிப்பிடுது? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒரு நாசியில சுவாசம் உள்ள மனுஷனோட தேவன் எதிர்த்து நின்னா எப்படி இருக்கும்? அந்த சகோதரன் மேல நாம அக்கினியை குவிக்கக்கூடியவர்களாய், நியாய தீர்ப்புக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக ஆயிடுவோம் சகோதர சகோதரிகளே. அப்படிப்பட்ட சகோதரன் மேல வைக்கக்கூடிய அன்பு நிமித்தமாக அவருக்கு நம்முடைய கரங்களை உயர்த்தாமல் இருப்பது என்பது அவரை நிராகரிப்பதாகும். அவரை நிராகரிப்பது என்பது அவரை காப்பாற்றுவதாகும். அவரை காப்பாற்றுவது என்பது தேவனுடைய பார்வையில அது நன்மையானதாக அமையும். ஒரு நியாய தீர்ப்புக்கு தேவனுடைய கரத்துல ஒப்புக் கொடுப்பதற்கு பதிலாக அவரை அனலைஸ் பண்ண வைக்கிறதுக்காக, அவரை சரிப்படுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக அந்த வாய்ப்பு உங்க கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்றதுனால நீங்க அதை செய்யும் போது, அவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கும்போது அவர் தன்னைத்தானே உணரக்கூடியவராக இருப்பாரு. உணரும் போது தன்னைத்தானே, தன்னுடைய இயலாத நிலைகளை, பலகீனமான நிலைகளை உணர்ந்து தன்னைத்தான் சரி செய்து மீண்டுமாக தேவ சன்னிதானத்திற்கு வரும்போது அவர் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவராக காணப்படுவார். சகோதர சகோதரிகளை, ஒரு சகோதரனுக்கு கையை உயர்த்தினாலும் அதுல அன்பு இருக்கணும், கையை உயர்த்தல் அப்படின்னாலும் அதுல அன்பு தான் வெளிப்படணும் சகோதர சகோதரிகளை. இப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட காரியங்கள், குணலட்சணங்கள் மற்றும் போதகங்கள், உபதேசம் இப்படி கடந்து போயிட்டே இருக்கலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதாகம வசனங்கள்ல இருந்து, சகோதரர்களுடைய எழுத்துக்கள்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்க உரைகள்ல இருந்து பார்க்கும்போது, இப்படிப்பட்ட தகுதிகள்ல, இப்படிப்பட்ட தாளந்துகள்ல ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். அப்படிப்பட்டவரை நம்முடைய சபைக்கு மூப்பராக தேர்ந்தெடுக்கும் போது அது அவருக்கும் ஆசீர்வாதமானதாக அமையும், சார்ந்து இருக்கிற சபைக்கும் அது ஆசீர்வாதமானதாக அமையும்.
நம்ம பார்த்துட்ட காரியங்களில் நம்முடைய சபைக்கு தேவையான ஊழியர்கள் என்னென்ன மாதிரியான ஊழியங்கள் இன்னைக்கு சபைக்கு தேவை இருக்குது, அதில் பிரதானமாக யார் யார் எந்தெந்த ஊழியங்களுக்கு தகுதி உள்ளவர்களாக காணப்படுவாங்க, அதை நாம் சரியான முறையில் இனம் கண்டு அப்படிப்பட்ட ஊழியங்கள் தொய்வடைந்து விடாதபடிக்கு அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு தேவையான சரியான ஊழியர்களை நாம் கண்டுபிடித்து அவர்களை இந்த வாய்ப்புள்ள பங்கெடுக்க வைக்க தேவன் தாமே நமக்கு வேண்டிய கிருபைகளையும் பரிசுத்த ஆவியையும் தேவனுடைய வழிநடத்தலையும் தந்து நம்மை பாதுகாப்பாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரம்